அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டெஸ்ட் 5 தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எக்ஸ்ப்ளனேஷன பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? ஆல்ரெடி 4 முடிச்சாச்சு. இதோட 5. இந்த 5 பிடிஎஃப் எல்லாத்துக்குமே பப்ளிக் ஆனது. நீங்க டிடிஏ குரூப்ல பார்த்திருப்பீங்க. எய்ம் டூ டிஎன்பிஎஸ்சி சேனல்லயும் பார்த்திருப்பீங்க. அதாவது டெலகிராம் சேனல்ல. அத டவுன்லோட் பண்ணியிருந்திருப்பீங்க. அது எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு, மீதி இதெல்லாம் ஜாயின் பண்றது அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா மீதி இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வரும். உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்ப மாட்டேன். புரியுதுங்களா? ஏன்னா ஃபர்ஸ்ட் 5 அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே பப்ளிக் அப்படிங்கிறதுனால அனுப்பிச்சாச்சு. இதுக்கு மேல எல்லாமே பெய்ட் குரூப்ல, பிரைவேட் குரூப்ல மட்டும் தான் வரும். வேணும்னா நீங்க ஜாயின் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் பாருங்க. பார்த்து நான் சொல்றத எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? வாங்க முடியல அப்படின்னாலும், நான் சொல்றத நீங்க பிடிஎஃப் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா ஆல்ரெடி இந்த பிடிஎஃப் அப்படிங்கிறது நிறைய பேர் போட்டிருந்திருப்பாங்க. அதாவது மார்க் பண்ண பிடிஎஃப் நான் சொல்றேன். முதல் கேள்வி பாருங்க. தண்டமில் ஆசான், சாத்தன், நன்னூர் புலவன் என்று சீத்தலை சாத்தனார் பாராட்டினது யாரு அப்படின்னு கேட்குறாங்க. இளங்கோவடிகள் பாராட்டியிருப்பாங்க. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. அடிக்கடி முந்தைய ஆண்டு வினாத்தாளில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதே தான் மாத்தியும் கேட்பாங்க. இளங்கோவடிகளை தண்டமில் ஆசான், சாத்தன் நன்னூர் புலவன் அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா சீத்தலை சாத்தனார் அப்படிங்கிறத நீங்க குறிக்கணும். அடுத்து பாரதியார் அப்படிங்கிறவர் பாரதிதாசன் ஒரே ஒரு முறை பாராட்டியிருப்பாரு. என்ன அப்படின்னா சுப்புரத்தினம் ஒரு கவி, அதாவது பாராட்டுல ஒரு வரி சொல்லியிருப்பாரு. சுப்புரத்தினம் ஒரு கவி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பாரதிதாசனோ பாரதியார் நிறைய சொல்லியிருந்திருப்பாங்க. பைந்தமிழ் தேர்ப்பாகன், அதுக்கடுத்து செந்தமிழ் தேனி, சிந்துக்கு தந்தை, அடுத்து குவிக்கும் கவிதை குயில், இதெல்லாமே நம்ம பார்த்தோம். சரிங்களா? இதே கவி குயில்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்க என்ன போடணும்? சரோஜினி நாயுடு. சரிங்களா? வெறும் கவிதை குயில்னு கேட்டாங்கன்னா பாரதியார். யார் பாராட்டினது? பாரதிதாசன் பாராட்டியிருக்காரு. சரிங்களா? இன்னும் நம்ம சொல்லிட்டே போகலாம். நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா அப்படின்னு சொல்லிட்டு, காடு கமழும் கற்பூர சொற்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரிங்களா? அடுத்து திறம்பாட வந்த மறவன், புதிய அறம்பாட வந்த அறிஞன், இது எல்லாமே நம்ம ஓல்டு கொஸ்டின்ல பார்த்தது தான். சரிங்களா? எழுதி கூட நான் எக்ஸ்பிளனேஷன்ல அனுப்பிச்சிருந்தேன். நீங்க பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க டிடிஏ குரூப்ல ஜாயின் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து இந்த திருத்தக்க தேவர் அப்படிங்கிறவர் சீவக சிந்தாமணி அப்படிங்கிற நூல் எழுதியிருப்பாங்க. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். அடுத்து பாருங்க, நெல்லும் உயிரன்றே என்ற பாடலை பாடியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதனோட வரி முழுசா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நெல்லும் உயிரன்றே, நீரும் உயிரன்றே, மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வரும். இந்த பாடலோட பொருள் என்ன அப்படின்னா, நெல்லும் உயிர் கிடையாது, நீரும் உயிர் கிடையாது. அதாவது மக்களை காப்பாற்றக்கூடிய பொருட்கள் கிடையாது. அப்போ எதுதான் மக்களுக்கு உயிர் அப்படின்னா, அந்த நாட்டை ஆட்சி செய்யறான் இல்லையா, சிறந்த ஆட்சி செய்யக்கூடிய அரசன் தான் முக்கியமானவன். அவன் தான் உயிர் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லுவாங்க அப்படின்னா, மோசிகீரனார் புறநானூறு பாட்டுல சொல்லியிருந்திருப்பாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? விடை தேர்க. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என்று பாராட்டப்பட்டவர் யாருன்னு கேட்குறாங்க. சரிங்களா? பாராட்டினவரா இல்ல பாராட்டப்பட்டவரா அப்படிங்கிறது நீங்க பார்த்துக்கணும். பாராட்டப்பட்டவர் யாரு அப்படின்னா சேக்கிலார். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கணும். யார் பாராட்டினது அப்படின்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் சேக்கிலார சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இதே தான் மாத்தியும் கேட்பான். ஓகேவா? சேக்கிலார் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவர் அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்பான். கேட்டாங்கன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அப்படிங்கிறத நீங்க போடணும். அடுத்து விடை தேர்க. பாலை நிலத்திற்குரிய பறவைகள் எது அப்படின்னு கேட்குறாங்க. புறாவும் பருந்தும் தான். மீதி இந்த கிளி மயில் அப்படிங்கிறது குறிஞ்சி நிலத்தை சார்ந்தது. நாரை எண்ணம் அப்படிங்கிறது மருத நிலம். கடற்காகம் கடல்னு வந்துருச்சு, அப்போ நெய்தல். இதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்த 5வது கேள்வி, பண்பு தொகைக்கு பொருந்தாத சொல்லை கண்டறிக அப்படின்ட்டு சொல்றாங்க. இதுல பாருங்க, ஆடு கொடி அப்படின்னு இருக்கு. ஆடு அப்படிங்கிறது என்னது? ஒரு வினை. அதுக்கு பக்கத்துல கொடி அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல் வந்திருக்கு. 3 காலங்களை மறைச்சு வந்திருக்கான்னு பாருங்க. மறைச்சு வந்திருக்கு. சரிங்களா? ஆடின குடி, ஆடுகின்ற குடி, ஆடும் குடி அப்படின்னு இருக்கு. அப்போ இது என்ன வரும்? வினை தொகையில வரும். சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இதுதான் தப்பானது. மீதிலாம் பாருங்களேன். வட்டப்பலகை அப்படின்னு இருக்கு. வட்டப்பலகை எப்படி எழுதலாம்? வட்டம் கூட்டல் பலகைன்னு எழுதலாமா? அப்படி எழுதுனீங்க அப்படின்னா வட்டம் அப்படிங்கிறது இது அதனோட வடிவத்தை குறிக்கக்கூடியதா இருக்கு. சரிங்களா? அப்போ இது பண்பு தொகையில வந்துடும். அடுத்து தண்ணீர். தண்ணீர் தன் அப்படின்னா என்ன அர்த்தம்? குளிர்ச்சி அப்படிங்கிறது நம்ம நேத்து தான் பார்த்தோம். சரிங்களா? அப்போ இந்த குளிர்ச்சியை குறிக்குது, அதனோட தன்மையை குறிக்குது அப்படின்னா அதுவும் பண்பு தொகையில தான் வரும். அடுத்து எண் கரம் அப்படிங்கிறது 8 கரங்கள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இது இந்த எண்ணு பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னாலும் நம்ம பண்பு தொகை அப்படிங்கிறத போட்டுடலாம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து
சந்திப்பிழை இல்லாத தொடரை தேர்ந்தெடு அப்படின்ட்டு சொல்றாங்க. நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். இந்த எண்ணு பெயர்கள்ல 8, 10 அப்படி வந்துச்சு அப்படின்னா அதுல கட்டாயம் வந்து வல்லினம் மிகுணும். சரிங்களா? 8க்கும் 10க்கும் மட்டும். அப்ப இதுல பாருங்க எது வல்லினம் மிகுந்திருக்கு அப்படின்னு பி ஆப்ஷனும் சி ஆப்ஷனும் வல்லினம் மிகுந்திருக்கு. அப்போ ஏவும் இந்த டியும் வந்து வராது. நம்ம இதுலயே வந்து எலிமினேட் பண்ணிடலாம். சரி பாருங்க, பி ஆப்ஷன் 8 தொகையுள், சி ஆப்ஷன்ல 8 தொகையுள் இதுவரையும் கரெக்டா இருக்கு. அதுக்கடுத்து பதிற்று 10 அப்படின்னு இருக்கு பி ஆப்ஷன்ல. ஆனா சி ஆப்ஷன்ல பாருங்க பதிற்று 10 அப்படின்னு இருக்கு. சரிங்களா? இது வந்து அந்த நூல் பெயர்ல அந்த இப்பு வந்து வரும். ஆனா இதுல வந்து இப்பு வந்து போடல. அப்ப இதுவும் வந்து வராது. அப்ப இதுதான் கரெக்ட். சரிங்களா? மீதிலாம் பாருங்க பதிற்று 10 சுவடி இச்சு. ஏன் வந்து இந்த இடத்துல இச்சு வருதுன்னு தெரியுதுங்களா? சுவடி அப்படிங்கிறது எத்தனையோ சுவடி இருக்கு. சரிங்களா? எத்தனையோ நூலோட சுவடி இருக்கு. ஆனா இதுல குறிப்பிட்டு பதிற்று 10 சுவடின்னு சொல்றாங்க அப்படின்னா இது இரு பெயரொட்டு பண்பு தொகை. அப்போ கட்டாயம் வல்லினம் அப்படிங்கிறது மிகணும். சரிங்களா? புரிஞ்சுதா? இதை வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்து இந்த பதிற்று 10ஓட ஒரு 3 முக்கிய பாயிண்ட்ஸ் வந்து எழுதியிருக்கேன், பார்த்துக்கோங்க. 10 சேர அரசர்களை பத்தி 10 வெவ்வேறு புலவர்கள் வந்து பாடப்பட்டது தான் இந்த பதிற்று 10 அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு புறப்பொருள் நூல். அதாவது இந்த போரை பத்தி எழுதுனாங்க அப்படின்னாலே அது வந்து புறப்பொருள்ல வந்துடும். சரிங்களா? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சேரர்களோட ஆட்சி முறை, அப்புறம் அவங்களோட கொடை வந்து எப்படி இருந்தது, அவங்களோட வீரம் எப்படி இருந்தது, அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் வந்து எப்படிப்பட்டவங்க, அப்புறம் அவங்களோட சமூகம் வந்து எப்படி இருக்கு, இது எல்லாத்தையுமே வந்து எடுத்து சொல்லக்கூடியதா இந்த பதிற்று 10 அப்படிங்கிற நூல் வந்து இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்து 7வது கேள்வி பாருங்க, சந்திப்பிழை இல்லாத தொடரை காண்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் விடையை அப்படின்னு இருக்கு. விடை அப்படிங்கிறது ஒரு சொல்லு. ஐ வந்து இங்க வெளிப்படையா வந்திருக்கு. ஐ வெளிப்படையா இரண்டாம் வேற்றுமை வந்து வெளிப்படையா வந்துச்சு அப்படின்னா கட்டாயம் அந்த இடத்துல வல்லினம் அப்படிங்கிறது மிகணும். இதுல பாருங்க எது எது மிகுந்திருக்கு அப்படின்னு பி, சி, டி. இதுல வந்து எதையுமே எலிமினேட் பண்ண முடியாது. ஏ மட்டும்தான் எலிமினேட் பண்ண முடியும். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தது பார்க்கலாம். விடையை தேடி பார்க்க. தேடி பார்க்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து வரும். ஏன் அப்படின்னா தேடி அப்படிங்கிறது ஒரு எச்ச சொல்லு. அதாவது இதுல வந்து ஈல முடிஞ்சிருக்குங்களா, தேடி ஈல முடிஞ்சிருக்கு. பின்னாடி ஒரு வேர்ட் வந்து ஆட் பண்ணி பாருங்க. தேடி பார்த்தான், தேடி சென்றான், பார்க்க, சென்ற, இது எல்லாமே வினையில வந்து முடியுது. அப்போ ஒரு எச்சச்சொல் வினையை கொண்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா வினையச்சம். வினையச்சம்ல கண்டிப்பா வல்லினம் மிகுணும் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். அப்ப இதுல எதுல மிகுந்திருக்குன்னு பாருங்க. இதுல வந்து மிகுந்திருக்கு. சி ஆப்ஷன்ல பாருங்க. சி ஆப்ஷன்ல வந்து அந்த இப் அப்படிங்கிறது இல்ல. அப்போ இது வந்து வராது. சரிங்களா? 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணியாச்சு. அப்போ பியும் டியும் மட்டும்தான் இருக்கு. தேடி பார்க்க இந்த இடத்துல பாருங்க இக்கு வந்திருக்கு. இந்த இடத்துல இக்கு வரல. சரிங்களா? இந்த இடத்துல இக்கு வந்து கட்டாயம் வந்து வரணும். சரிங்களா? அப்போ பி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஏன் இந்த இடத்துல இக்கு வரணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நோட் பண்ணுங்களேன். பார்க்க அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு. சரிங்களா? பார்க்க அப்படிங்கிறது ஒரு எச்சச்சொல். அதுக்கு பின்னாடி வந்து ஒவ்வொரு வேர்டு வந்து ஆட் பண்ணி பாருங்க. பார்க்க சென்றான், பார்க்க போனான். அப்போ இது ஒரு வினையச்சம் அப்படின்னு தெரியுது. அப்போ வினையச்சத்துல வல்லினம் வந்து மிகணும். அதான் பார்க்க இக்கு வரும். கடினமாக இருந்தது. அப்ப இதுதான் வந்து கரெக்ட். சரிங்களா? இது வந்து நோட் பண்ணிக்கணும். அடுத்து சந்திப்பிழையை சரிபார்த்து எழுதுக. இதுல பாருங்க மருத்துவ படிப்பு அப்படின்னு இருக்கு. படிப்பு அப்படிங்கிறது பொதுச்சொல். அதாவது படிப்பு எத்தனையோ படிப்பு இருக்கு. மருத்துவம் இருக்கு, பொறியியல் இருக்கு, எவ்வளவோ படிப்பு இருக்கு. ஆனா இதுல மருத்துவ படிப்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இரு பெயரொட்டு பண்பு தொகை. இரு பெயரொட்டு பண்பு தொகைக்கு கட்டாயம் வல்லினம் அப்படிங்கிறது மிகணும். சரிங்களா? அப்ப மருத்துவ இப்ப எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க. இங்க வந்து இல்ல. அப்ப இது வந்து வராது. அடுத்து சி, டில வந்து பாருங்க. டில வந்து இல்ல. அப்போ ஏவும் சியும் மட்டும்தான். சரிங்களா? இதுலயும் வந்து இருக்கு. ஓகே. மருத்துவ படிப்பிற்கு எண்ணை பாருங்க. எண்ணு ஐ வந்து இங்க வெளிப்படையா வந்திருக்கு. அப்ப கட்டாயம் வல்லினம் அப்படிங்கிறது மிகணும். இங்க வந்து மிகல. அப்ப இது தப்பு. சரிங்களா? எண்ணை தேர்வு செய்தனர். இந்த இடத்துல தேர்வு செய்தனர் அப்படின்னு போடக்கூடாது. சரிங்களா? தேர்வு அப்படிங்கிறது இது என்னங்க முற்றியலுகரம்ல வந்து வந்திருக்கு. அதனால அங்க இடத்துல வல்லினம் அப்படிங்கிறது மிகக்கூடாது. முற்றியலுகரம்னா தெரியும் இல்லைங்களா? அந்த கசட தவிர, அதாவது இந்த குசுடு துபுரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. கு சு டு து பு ரு அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே உகரத்துல வந்து முடியும். அந்த குசுடு துபுரு இல்லாத வேற ஒரு உகரம்ல முடிஞ்சிச்சு அப்படின்னா அதைத்தான் முற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு எழுத்து இருக்கு அப்படின்னா கு சு டு து பு ரு. இது எல்லாத்தையும் நீங்க பிரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா பாருங்களேன். இக்கு கூட்டல் ஊ, அடுத்து இச்சு கூட்டல் ஊ, இட்டு கூட்டல் ஊ, இத்து கூட்டல் ஊ அப்படின்னு வந்து உங்களுக்கு வரும். சரிங்களா? ஊ ஊவா. அப்போ இந்த இதை தவிர மீதி வேற எதுலையாவது இந்த மாதிரி ஊ வந்து வருது அப்படின்னா அதை முற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து முழுசா வந்து ஒழிக்கும். இது எல்லாமே தன்னோட ஒரு மாத்திரையில இருந்து அரை மாத்திரை வந்து குறைந்து வந்து ஒழிக்கக்கூடியதா இருக்கும்.
புரியுதுங்களா என்னன்னு? அதனால தான் குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்றாங்க. குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். அந்த உகரம் அப்படிங்கிறது குறைந்து ஒலிக்குது. ஒரு மாத்திரை அளவுல இருந்து குறைஞ்சு ஒலிக்குது அப்படிங்கிறது தான் வந்து இங்க குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. முற்றியல் உகரம்னா முழுசா வந்து ஒலிக்கக்கூடியது. சரிங்களா? அப்போ தேர்வு செய்தனர் அப்படின்னு வரும். அப்போ ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்து மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. இதுல பாருங்க பலாமூசு அப்படின்னு இருக்கு. இது வந்து கரெக்ட். சரிங்களா? இதுதான் வந்து ஆன்சர் கீயா கொடுத்துருக்கான். அடுத்து இந்த முற்றிய தேங்காய் அப்படிங்கிறது நெற்று அப்படின்னு வரும். சரிங்களா? இது வந்து முற்றிய தேங்காய் அப்படியே மீனிங் கொடுத்துருக்கான். சரிங்களா? அதனால இது வந்து வராது. அடுத்து அவரை பிஞ்சு. அவரை பிஞ்சு அப்படிங்கிறதும் கரெக்ட் தான். சரிங்களா? அதுக்கடுத்து முருங்கை பிஞ்சு அப்படிங்கிறதும் கரெக்ட் தான். புரியுதுங்களா? இதுல என்ன அப்படின்னா அந்த மரபு பிழை உள்ளதை வந்து தேர்ந்தெடுக்க சொன்னாங்க அப்படின்னா பி மட்டும் நம்ம தேர்ந்தெடுத்துட்டு மீதி எல்லாம் நம்ம அது வந்து கரெக்டா இருந்திருக்கும். ஆனா வந்து கொஸ்டின் வந்து இப்படி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து பொறுத்துக. இடர் அப்படின்னா என்ன அர்த்தம்? துன்பம். அடுத்து நாவாய் அப்படின்னா படகு. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இறை அப்படின்னா வந்து தலைவனை குறிக்கும். அடுத்து இந்த இந்து அப்படின்னா நிழவு குறிக்கும். 2, 3, 4, 1 ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிக. இதுல பாருங்க எது வந்து பொருந்தா சொல் அப்படிங்கிறது? பக்ரி, திமிழ், புணரி, வங்கம். இதுல புணரி அப்படிங்கிறது பொருந்தாது. ஏன் அப்படின்னா இந்த பக்ரி, இந்த திமிழ், அதுக்கடுத்து வங்கம் இது எல்லாமே மரக்கலத்துக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள். சரிங்களா? வேற என்னெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா களம், அதுக்கடுத்து புனை, தோணி, தெப்பம், மிதவை, ஓடம். இது எல்லாமே நம்ம புத்தகத்தில் இருக்கிறது தான் நீங்க படிச்சிருப்பீங்க. அடுத்து இந்த புணரி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கடலை குறிக்கக்கூடியது. சரிங்களா? அப்போ கடலை குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள்லாம் எது எது அப்படின்னா ஆழி. ஆழின்னா நம்ம கடல்னு படிச்சிருப்போம். அடுத்து ஆர்கழி. ஆர்கழி உலகத்து மக்கட்கெல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் வரி ஸ்டார்ட் ஆகும். அது எந்த நூல்ல இருக்கு, யார் எழுதுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? இது நீங்க படிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த ஆர்கழி அப்படிங்கிறது. ஆர்கழி உலகத்து மக்கட்கெல்லாம்னா என்ன அர்த்தம்? இந்த கடல் சூழ்ந்த இந்த உலகத்துல வாழக்கூடிய இந்த மக்களுக்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆகும். அதுக்கடுத்து முன்னீர். நம்ம நேத்து தான் பார்த்தோம். முன்னீர் வழக்கம் மகுடுவோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியர் வந்து எழுதியிருப்பாரு. அதாவது கடல் கடந்து செல்லக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது பெண்களுக்கு கிடையவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க. அடுத்து வாரணம். வாரணம்க்கு எத்தனை சொல்லி நான் வருதுன்னு பார்த்துக்கோங்க. வாரணம் அப்படின்னாலும் கடல் தான். அடுத்து பௌவம். அடுத்து பறவை. இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சது. அடுத்து 12வது கேள்வி பாருங்க. நெய்தல் திணைக்குரிய தொழில் எது அப்படின்னு கேட்குறாங்க. நெய்தல் அப்படின்னாலே கடலும் கடலும் சார்ந்த பகுதி. அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த நெல்லறிதல், களை பறித்தல் அப்படின்னு இருக்கு. இந்த நெல்லு அப்புறம் களை பறிக்கிறது இது எல்லாமே இதுல வரும் மருதம். சரிங்களா? அங்கதான் விவசாயம் அப்படிங்கிறது பார்ப்பாங்க. அடுத்து ஏறுதழுவுதல், நிறைமைத்தல். நிறைன்னா என்னது? அந்த ஆடு மாடு, அதாவது மாடை தான் வந்து இங்க சொல்றாங்க. அதெல்லாமே எதுல வரும்? முல்லை நிலத்துல வந்து வரும். சரிங்களா? அடுத்து தேனெடுத்தல், கிழங்கு அகழ்தல். இது வந்து மழையும் மழையும் சார்ந்த பகுதி. மழையும் மழையும் சார்ந்த பகுதி எது? குறிஞ்சி. சரிங்களா? இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து மீன் பிடித்தல். மீன் பிடிக்கிறது கடலும் கடலும் சார்ந்த. அப்ப நெய்தலுக்கு மீன் பிடித்தலும் உப்பு விளைவித்தல் அப்படிங்கிறது வரும். அடுத்து 13வது கேள்வி பாருங்க. கண்டறிதல். மதுரையில் 4ஆம் தமிழ்ச் சங்கம் நிறுவ முயன்றவர்களுள் ஒருவர் யார் என்பதை கண்டறிக அப்படின்னு கேட்குறாங்க. இதுல பாருங்க பரிதிமார் கலைஞர், நாமு வேங்கடசாமி நாட்டார், அப்புறம் மறைமலையடிகள், திருவிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல பரிதிமார் கலைஞர் அப்படிங்கிறது ஆன்சர். இந்த பரிதிமார் கலைஞர் ஒரு மெம்பரா வந்திருந்திருப்பார். யாரோட தலைமையில இது நடந்திருக்கும் அப்படின்னா பாசுகர சேதுபதி அப்படிங்கிறவரோட தலைமையில. மேற்பார்வை யார் அப்படின்னா பாண்டித்துறையார் அப்படிங்கிறவர் இருப்பார். அவரோட மேற்பார்வையில இந்த பரிதிமார் கலைஞர், அதுக்கடுத்து ஊவேசா, அதுக்கடுத்து ராகவனார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க 3 பேரு, அப்புறம் இந்த 2 பேரும் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. இந்த நாமு வேங்கடசாமி நாட்டார் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். இவருக்கு கேள்வி வரும்போது நான் வந்து சொல்றேன். சரிங்களா? அடுத்து மறைமலை அடிகளை பத்தி நம்ம ஆல்ரெடி பழைய கொஸ்டின்லேயே பார்த்தோம். அடுத்து பாருங்க பொறுத்துக. நூல், நூலாசிரியர். முருகன் பிள்ளை தமிழ் அப்படிங்கிறது மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அப்படிங்கிறவங்க எழுதியிருப்பாங்க. அடுத்து பழையதும் புதியதும் அப்படிங்கிறது ஊவே சாமிநாதர். இதெல்லாம் நீங்க புக்ல வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. இது வந்து முக்கியம். சரிங்களா? இந்த பழையதும் புதியதும் அப்படிங்கிறது ஊவேசா. அடுத்து கண்ணகி வரலாறு அப்படிங்கிறது நாமு வேங்கடசாமி நாட்டார் வந்து எழுதியிருப்பாங்க. சரிங்களா? இப்பதான் மேல ஆப்ஷன்ல பார்த்தோம். அடுத்து பட்டினப்பாலை ஆராய்ச்சி உரை அப்படிங்கிறது மறைமலையடிகள். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த இது. இதெல்லாம் வந்து நம்மளோட ஜிஎஸ்லயும் நம்ம படிச்சிருப்போம். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 3, 4, 2, 1 ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்க 15 கண்டறிதல். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் தமிழ் பயின்றவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. யார் பயின்றுப்பா? ஊவே சாமிநாதர்.
இதை தான் வந்து பார்த்துருப்பீங்க. யார் காப்பார் என்று தமிழெண்ணை இயங்கிய போது நான் காப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்தவர் வந்து இந்த உவே சாமிநாதர் அப்படிங்கிறது. சரிங்களா? உவே சாமிநாதரோட அந்த முழு பேர் என்னது? உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவோட மகன் தான் சாமிநாதன் அப்படின்னு. புரியுதுங்களா? வேங்கட ரத்தினம் அப்படின்னா இவரோட இயற்பெயர் வந்து வந்துடும். யார்? உவேசாவோட இயற்பெயர் வந்து வேங்கட ரத்தினம். வேங்கட சுப்பு அப்படிங்கிறது அவங்க அப்பா பேர். உத்தமதானபுரத்துல பிறந்திருப்பாங்க. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து இந்த பின்னத்தூர் நாராயணசாமி அப்படிங்கிறவர் நற்றிணைக்கு வந்து உரை எழுதியிருப்பார். முதல் உரை வந்து யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா அந்த பின்னத்தூர் நாராயணசாமி ஐயர் அப்படிங்கிறவங்க. சரிங்களா? திருவிக்கா இவரை பற்றியெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. ஒரு ஃபேமஸான லைன் சொல்லணும் அப்படின்னா, காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை தமிழில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா திருவி கல்யாண சுந்தரனார். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொழிலாளர்களின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டின் காந்தி. ஓகேங்களா? அதுக்கடுத்து 2 இதழ் வந்து பார்த்துருப்போம். இது நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே சொன்னேன். சரிங்களா? திருவிக்காவோட 2 இதழ் வந்து ரொம்ப முக்கியமான இதழ் அப்படின்னு சொல்லிட்டு, அது எதுன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? அடுத்து மறைமலடிகளை பொறுத்த வரைக்கும் மாத இதழ் ரொம்ப முக்கியமானது. என்ன பார்த்துருப்போம்? அந்த ஞானசாகரம் அப்படிங்கிறத அறிவு கடல் அப்படின்னு சொல்லி மாற்றிருப்பாங்க. அந்த ஞானசாகரம் அப்படிங்கிற அந்த மாத இதழ் வந்து எப்போ தோற்றுவிச்சாங்க அப்படின்னா 1902 வந்து தோற்றுவிச்சிருப்பாங்க. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அதை தான் வந்து என்னவா மாற்றுவாங்க? அறிவு கடல் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுவாங்க. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இவரோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேதாச்சலம். சரிங்களா? இந்த வேதாச்சலம் அப்படிங்கிற பெயர் ஒரு சமஸ்கிருத பெயர் அப்படிங்கிறதுனால அவர் தூய தமிழ்ல மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மறைமலடிகள் அப்படின்ட்டு மாத்துவார். ஏன்னா வேதம் அப்படின்னா மறை அப்படின்னு சொல்லுவோமா? மறை நூல்கள் அப்படின்னு அர்த்தம். வேத நூல்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ மறை, இந்த சலம் அப்படிங்கிறது அந்த மலையை குறிக்கும். சரிங்களா? அதனால மறை மலை அடிகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. அடுத்து கண்டறிக. முதல் மாந்தன் மனிதன் தோன்றிய இடத்தை கண்டறிக. லெமூரியால குமரி கண்டத்துல வந்து தோன்றியிருப்பாங்க. இது வந்து முக்கியமானது. அடுத்து 17வது கேள்வி. கண்டறிக. தொன்மைதானே உரையோடு புணர்ந்த பழமை மேற்று. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா தொன்மை கதையை பத்தி ஒரு இலக்கண சூத்திரம் தான் இது. சரிங்களா? ஒரு ஃபார்முலா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். எதுல இடம்பெற்றிருக்கும் அப்படின்னா தொல்காப்பியத்துல வந்து இடம்பெற்றிருக்கும். தொன்மைதானே அப்படின்னா பழமையான கதைகள் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. உரையோடு, அதாவது இது உரையோடு புணர்ந்த அப்படின்னு சேர்ந்து படிக்கணும். உரையோடு அப்படின்னா உரைநடை செய்யுள், இது ரெண்டுமே கலந்து வரும் வடிவம். அதான் புணர்ந்த, உரையோடு புணர்ந்த. பழமை மேற்று அப்படின்னா பழைய கதைகளை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு அர்த்தம். இது ஒரு ஃபார்முலா மாதிரிங்க. சரியா? இதை வந்து இந்த தொன்மையை பேஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க, தொல்காப்பியம் அப்படின்ட்டு. ஓகேங்களா? அடுத்து மரபு பிழையற்ற தொடரை காண்க. இதுல பாருங்க, தென்னை ஓலையும் வேப்ப ஓலைன்னு வந்துருச்சு. வேப்ப ஓலை வருமா? வேப்பன் தழை தான் வரும். அப்ப இது தப்பு. அடுத்து பி ஆப்ஷன். தென்னை இலைன்னு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இதுலயே தப்பு. அப்ப தப்பு போட்டுடலாம். மீதியெல்லாம் உட்காந்து படிச்சு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது. சரிங்களா? அடுத்து சி ஆப்ஷன். தென்னங்கீற்று, இது வந்து கரெக்ட். சரிங்களா? அதுக்கடுத்து வேப்ப ஓலைன்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு. ஃபர்ஸ்ட் இதுலயே பாருங்க, தென்னை ஓலைன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது தென்னை வந்து பார்த்தீங்கன்னா ஓலையும் வரும், கீற்றும் வரும். சரிங்களா? பனை ஓலை, தென்னை ஓலை, தென்னங்கீற்று, இது ரெண்டுமே வரும். அதனால நம்ம நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? அடுத்து பாருங்க, டி ஆப்ஷன்ல தென்னங்கீற்றும் வேப்பந்தழையும் கொண்டு வந்தான். இது கரெக்ட். அப்போ டி ஆப்ஷன் தான் கரெக்ட். இதுல தென்னைக்கு கீற்று தான் வரும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா, இப்ப நம்ம தேர்டு கொஸ்டின்லயோ செகண்ட் கொஸ்டின்லயோ நம்ம பார்த்தோம். தென்னைக்கு வந்து ஓலை வந்து அந்த மேட்ச் ஃபாலோயிங்ல பொருத்துகளை நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? ஏன்னா ஓலையும் வரும், கீற்றும் வரும். ரெண்டையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா ரெண்டுமே ப்ரீவியஸ் கொஸ்டின்ல ஆன்சரா கொடுத்துருக்காங்க. அடுத்து மரபு பிழை இல்லாத தொடர் எது அப்படின்னு கேட்குறாங்க. இதுல பாருங்க, தோப்பு, சோலை, கொல்லை, தோட்டம். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது தெரியணும். இந்த தோட்டம் அப்படின்னா செடி கொடி மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? சின்ன சின்ன செடி, இப்போ பூச்செடிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் வந்து தோட்டத்துல வந்து வந்துடும். சீக்கிரம் வந்து அதை அறுவடை பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ இதே தோப்பு அப்படின்னா நீண்ட காலத்துக்குரியதா இருக்கும். எல்லாமே பெரிய பெரிய மரங்களா இருக்கும். பெரிய இடத்துல வந்து இருக்கும். இது எல்லாமே வந்து தோப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பூ அப்படின்னு இருக்கு அப்படின்னா பூவெல்லாம் வந்து மேக்சிமம் செடி தான். பெரிய மரமாலாம் இதாகாது. சின்ன சின்ன செடி தான் இருக்கும். அப்போ இது என்னன்னு சொல்லுவாங்க? பூந்தோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லாம சீக்கிரம் அறுவடை பண்ணக்கூடியதா இருக்கும். ஓகேங்களா? அடுத்து சோலை. சோலை அப்படின்னா வந்து மரங்கள்லாம் வந்து நிறைய இருக்கக்கூடியது, நிழல் தரக்கூடிய இடமா வந்து இருக்கும். சரிங்களா? மேக்சிமம் இந்த சோலை வந்து அதிகமா கேட்க மாட்டாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சது இந்த தோட்டம், அதுக்கடுத்து இந்த தோப்பு அப்படிங்கிற இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து இந்த கம்மங்கொல்லை.
கொல்லை அப்படிங்கிறது முக்கியம். கொல்லை அப்படின்னா வீட்டுக்கு பின்புறம் இருக்கக்கூடிய ஒரு தோட்ட அமைப்பு தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கொல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கம்மங்கொல்லை, இது கரெக்டு தான். அடுத்து பனந்தோட்டம், பனந்தோட்டம்னு கொடுத்துருக்காங்க. நான் தான் சொன்னேன், நீண்ட காலத்துக்குரியது, பெரிய பெரிய மரங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா தோப்பு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு. அப்போ பனந்தோப்பு அப்படின்னு வரும். சரிங்களா? அப்போ 19க்கு கம்மங்கொல்லை அப்படிங்கிறது தான் ஆன்சர். இது வந்து மாஞ்சோலைன்னு கொடுத்துருக்காங்க, இங்கே மான் தோட்டம் அப்படின்னு வரும். சரிங்களா? ஏன்னா இந்த மாமரமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீண்ட காலத்துக்குரியது தான். சரிங்களா? எத்தனை வருஷம் வேணுனாலும் அது பாட்டுக்கு இருக்கும். அந்த சீசனுக்கு மட்டும் வந்து நம்ம பழங்கள் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். சரிங்களா? அடுத்து ஒருமை பன்மை பிழையை நீக்குக. புலிகள் இங்கே வந்து பன்மையில் வந்துருச்சு. சரிங்களா? இப்போ நான் பன்மைன்னு எழுதுறேன், ஆனால் எக்ஸாம் ஹாலில் நீங்கள் பான்னு மட்டும் போடுங்க, ஒருமைக்கு ஓன் மட்டும் போடுங்க. சரிங்களா? புலிகள் இரண்டும். ஓகே, இதுவும் வந்து ப்ளூரலில் வந்துருச்சு. அடுத்து பாருங்க, வருகின்றது அப்படின்னு இருக்கு, இது வந்து ஒருமை. அப்போ இது வந்து வராது, தப்பு. அடுத்து பி ஆப்ஷன் பாருங்க, நானும் அவனும், இது ரெண்டுமே சேர்ந்து பன்மையில் வந்துடும். சரிங்களா? அடுத்து வந்தோம் அப்படின்னு இருக்கு, வந்தோம் அப்படிங்கிறது பன்மை. கரெக்டாக வருதுங்களா? பன்மை பன்மை. அப்போ இதுதான் ஆன்சராக இருக்கும். மீதி ரெண்டையும் செக் பண்ணிடலாம். மயில்கள், இது வந்து பன்மை. அகவுகிறது து அப்படின்னு இருக்கு, அதாவது இந்த தூ இருந்துச்சு அப்படின்னாலே அது வந்து ஒருமை. அப்போ பன்மை ஒருமை மாற்றி வந்திருக்கு. அப்போ இது தப்பு. மேற்கூறி எதுவும் இல்லை, இது வந்து வராது. சரியா? அடுத்து ஒருமை பன்மை பிழை நீக்குக. அதுகள், இந்த அதுகள் அப்படிங்கிறது நம்ம சொல்லவே கூடாது, மூணுமே தப்பு. சரிங்களா? அப்போ சி தான் கரெக்ட். அவை இங்கே உள்ளன, அவை அப்படிங்கிறது பன்மை, இங்கே வந்து இதை விட்டுருங்க, இது நம்மளுக்கு தேவையில்லை. உள்ளன அப்படிங்கிறது பன்மை. அப்போ பன்மை பன்மை அப்படிங்கிறது இதுதான் கரெக்ட். அடுத்து ஒருமை பன்மை பிழை இல்லாத தொடர் எது அப்படின்னு கேட்குறாங்க. துள்ளுகிற மாடு, இது வந்து ஒருமை. அடுத்து பொதி சுமக்காதவை அப்படின்னு கொடுத்துருவாங்க. சுமக்காதவை அப்படிங்கிறது பன்மை, ஏன்னா இங்கே வை அப்படிங்கிறது வந்துருச்சு. சுமக்காதவைனா நிறையா அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ இது பன்மை, இது வந்து வராது, அதாவது ஒருமை பன்மை இருக்கனால வராது. அடுத்து பி ஆப்ஷன் பாருங்க, துள்ளுகிற மாடு, இது வந்து ஒருமை. பொதி சுமக்காது, இது வந்து ஒருமை. அப்போ இதுதான் கரெக்ட். அப்போ சிடியை ஒரு டைம் செக் பண்ணிடலாம். துள்ளுகிற மாடுகள் பன்மை, பொதி சுமக்காது ஒருமை. அப்போ இதுவும் வந்து வராது, இவற்றில் எதுவும் இல்லை, இதுவும் வந்து வராது. சரிங்களா? அப்போ பி ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்து 23வது கேள்வி, ஒரு பொருட்பன்மொழி இல்லாத சொல் எது அப்படின்னு கேட்குறாங்க. இல்லாத சொல். ஃபர்ஸ்ட் ஒரு பொருட்பன்மொழி அப்படின்னா ரெண்டு சொல்லு இருக்கும், அந்த ரெண்டு சொல்லுமே ஒரே பொருளை தான் குறிக்கும். பல் அப்படின்னா வேகமா அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? வேகம், விரைந்து அப்படின்னு அர்த்தம். பக்கத்தில் என்ன இருக்குன்னு பாருங்க, விரைந்து. ரெண்டுமே வந்து ஒன்று தான். சரிங்களா? அடுத்து பரிசு பாராட்டு, பரிசு கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு இது, பாராட்டுறது அப்படிங்கிறது வேற ஒண்ணுது. சரிங்களா? பரிசு பாராட்டு இது ரெண்டுமே வந்து வேற வேற. சரிங்களா? பரிசு போய் வாங்கினியா இல்லை பாராட்டு பெற்றியா அப்படின்லாம் கேட்பாங்க. புரியுதுங்களா என்னன்னு? அப்போ இது ரெண்டுமே வெவ்வேறு, இது ரெண்டுமே வந்து ஒன்று கிடையாது. அப்போ இதுதான் ஆட் ஒன் அவுட். சி ஆப்ஷன் பாருங்களேன், நடு மையம். நடு அப்படின்னாலும் சென்டர் தான் குறிக்கும், மையம் அப்படின்னாலும் சென்டர் தான் குறிக்கும். சரிங்களா? அப்போ இது ஒரு பொருட்பன்மொழியில் வரும். மிசை, மீனா வந்து உயர்வு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? மிசை அப்படின்னாலும் உயர்வை தான் குறிக்கும். அப்போ ரெண்டுமே வந்து ஒரே சொல்ல வந்து குறிக்கிறதுனால இதுவும் வந்து ஒரு பொருட்பன்மொழியில் வரும். அடுத்து பாருங்க, மவுல்ட். மவுல்ட் அப்படின்னா வந்து அச்சு குறிக்கும். சரிங்களா? அந்த மோல்டுன்னு சொல்லுவாங்க, மோல்ட் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி. அதான் மோல்டு அப்படின்னா அச்சு அப்படின்னு அர்த்தம். அடுத்து மோல்ட் அப்படின்னா உதிர் அப்படிங்கிறத குறிக்கும். அடுத்து மவுண்ட். மவுண்ட் அப்படின்னா வந்து மண்மேடை குறிக்கும். சரிங்களா? மவுண்ட் அப்படின்னா மண்மேடு. அடுத்து இந்த மவுண்ட் அப்படின்னா குன்று குறிக்கும். சரிங்களா? மவுண்டைன் அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அதை வச்சு நீங்கள் போடலாம். இதில் பாருங்களேன், இந்த மவுண்ட் அப்படிங்கிற இந்த வேர்டுக்கு குன்றுன்னு தெரிஞ்சதுன்னா போதும். இந்த கடைசியில் பாருங்கள் 3 வந்து எதில் இருக்குது, இதில் ஒன்றையும் தான் இருக்குது. அப்போ இதை மட்டும் எடுத்துக்கலாம். அடுத்து ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. இது வந்து ஆல்ரெடி பார்த்தது தான். கரை அப்படிங்கிறது எல்லையை குறிக்கும். சரிங்களா? அந்த ஆற்றங்கரையெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த எல்லையை குறிக்கும். இந்த கரை அப்படிங்கிறது மாசு. சரியா? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து 26வது கேள்வி பாருங்க, இன்பம் விளையான், இடும்பை இயல்பென்பான், துன்பம் உறுதல் இளன், மேற்கான் பாடல்களில் பொருந்தியுள்ளபடி மிகச்சரியான விடை வந்து எதுன்னு கேட்குறாங்க. அதாவது இது வந்து அடிமோனை தொடையா, இல்லை இயைபு தொடையா, அடிமுரண் தொடையா, அளபடை தொடையா அப்படின்னு கேட்குறாங்க. இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பாடலோட பொருள் வந்து பார்த்துடலாம். அதாவது இது ஒரு குறள். சரிங்களா? இன்பம் விளையான் அப்படின்னா
இன்பம் அப்படிங்கிறது விரும்பாதவன் அப்படின்னு அர்த்தம். ஒருத்தன் வாழ்க்கையில அந்த சின்ன சின்ன இன்பம்லாம் இருக்கும் இல்லைங்களா, சிற்றின்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இன்பத்தை எல்லாமே விரும்பாம இருக்கக்கூடியவன் இடும்பை இயல்பென்பான். இடும்பை என்னன்னு அர்த்தம்? துன்பம். சரிங்களா? அவன் வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு துன்பம் வந்துச்சு அப்படின்னா, வாழ்க்கைனா துன்பம் அப்படிங்கிறது வரத்தாம்பா செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்? கடந்து போறான் இல்லையா? அவனுக்கு துன்பம் உறுதல் இலன். மனம் தளரும்படியான துன்பம் அப்படிங்கிறது அவனுக்கு நேரவே நேராது அப்படின்ட்டு சொல்றாங்க. புரியுதுங்களா என்னன்னு? இதுதான் வந்து இந்த குறளோட பொருள். இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதுல என்ன கேட்குறாங்க? அடிமோனை தொடை வந்து வந்திருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. வந்திருக்கான்னு பாருங்க. அடிமோனை தொடை அப்படின்னா மேலையும் கீழையும் பார்க்கணும். முதல் எழுத்து வந்து ஒன்றி வந்திருக்கான்னு பார்க்கணும். இது வந்து வரல. அப்ப அடிமோனை தொடை அப்படிங்கிறது இல்லை. அடுத்து இயைபு தொடை. இயைபு தொடையை பொறுத்த வரைக்கும் கடைசியா வந்து ஒன்றி விடுவது. இதுல வந்து சீர்னு கொடுக்கல, அடின்னு கொடுக்கல. சரிங்களா? ஆனா இதுல பாருங்க, இங்க இன்னு இங்க இன்னு அப்படின்னு வந்திருக்கு. அப்போ இந்த இயைபு தொடையும் வந்து வராது. அடுத்து அடிமுரண் தொடை. அடிமுரண் தொடை வந்திருக்கான்னு பாருங்க. இது என்ன புதுசா இருக்கு அப்படின்னு யோசிக்காதீங்க. முரண் அப்படின்னா வந்து ஆப்போசிட். சரிங்களா? எதிர்ச்சொல் அப்படின்னு அர்த்தம். அப்போ அடிமுரண் அப்படின்னா மேடையும் கிழையும் ஏதாவது எதிர்ச்சொல் இருக்கான்னு பாருங்க. இன்பம் துன்பம் எதிர்ச்சொல் இருக்குங்களா? அப்போ அடிமுரண் தொடை அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்து அளபெடை தொடை. அளபெடை தொடை பொறுத்த வரைக்கும் நம்ம நேத்தே பார்த்துருப்போம். சரிங்களா? இந்த கெடுப்பதுவும் இப்படி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அளவெடுக்கிறது இருக்குல்ல, இதுதான் வந்து அளபெடை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மேலையும் அடி அளபெடை தொடை அப்படின்னு இருந்துச்சுன்னா மேலையும் கீழையும் இந்த மாதிரி அளபெடுத்திருக்கும். சரிங்களா? கெடுப்பதுவும் எடுப்பதுவும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பொறுத்துக. ரிட்ஜ் அப்படின்னா உச்சி அப்படிங்கிறத குறிக்கும். அடுத்து ரிட் அப்படின்னா வந்து நீக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து ரைஃப் அப்படின்னா நிறைந்து அப்படின்னு அர்த்தம். அடுத்து ரிஃப்ட் அப்படின்னா பிளவு. சரிங்களா? இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். 3142 எங்க இருக்கு? சி ஆப்ஷன். அடுத்து 28வது கேள்வி. உவமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னா, நீங்க உள்ளங்கையில சரிங்களா, உங்களோட கையில பெரிய நெல்லிக்காயை வந்து வச்சு மறைச்சிங்க அப்படின்னா 4 பேர்த்துக்கு எப்படி அது வந்து மறைச்சிருக்கிறது அப்படிங்கிறது தெரியுமா தெரியாதா? வெளிப்படையா தெரியும். ஏன்னா பெரிய நெல்லிக்காய். சரிங்களா? அப்போ தெளிதல் அப்படிங்கிறது வரும். அடுத்து பாருங்க 29வது கேள்வி. நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. இக்குறளில் நன்றி நன்றன்று நன்றல்லது என்பது. இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பொழிப்பெதுகை, கூழையெதுகை, இணையெதுகை, மேற்கதுவாய். இது வந்து நான் ஒவ்வொரு கொஷினுக்கும் இதே மாதிரியே எழுதிட்டு வந்துட்டே இருக்கேன். இதை வந்து கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வைங்க நீங்க. சரிங்களா? ஏன்னா இது வந்து ரொம்ப சிம்பிளா வந்து இருக்கக்கூடியது. ஆனா இதுல தான் நம்ம தப்பு பண்ணுவோம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த குறளோட பொருள் பார்த்துடலாம். நன்றி மறப்பது அப்படின்னா, நன்றி அப்படின்னா ஒரு உதவியை நீங்க மறக்கிறது அப்படிங்கிறது. யாராவது ஒரு உதவி செய்வாங்க இல்லையா, அந்த உதவியை மறக்கிறது அப்படிங்கிறது நன்றன்று நன்று அல்லது, அதாவது நன்று நல்லது கிடையாது அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்து நன்றல்லது. இப்போ ஒருத்தவங்க உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு பதிலாக தீங்கு செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதான் நன்றல்லது அப்படின்னா தீங்கு செஞ்சுட்டாங்க அப்படின்னா அன்றே மறப்பது நன்று. நீங்க என்ன பண்ணுங்க, அன்னைக்கே மறக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது அப்படின்ட்டு சொல்றாங்க. சரி, ஓகே. இதுல நன்றி அப்படிங்கிறது எங்க இருக்கு? இங்க இருக்கு. அடுத்து நன்றன்று அப்படிங்கிறது எங்க இருக்கு? இங்க இருக்கு. அடுத்து நன்றல்லது அப்படிங்கிறது எங்க இருக்கு? இங்க இருக்கு. இதை வந்து 1 2 3 4 அப்படிங்கிறது நீங்க போட்டுக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி இந்த பொழிப்பு கூழை அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுட்டாங்க அப்படின்னா 1 2 3 4 வந்து போட்டுக்கோங்க. இது வரையும் போட்டா மட்டும் போதும். சரிங்களா? சரி, ஓகே. பொழிப்பெதுகை அப்படின்னா என்ன அர்த்தம்? பொழிப்பு அப்படின்னா 1 3 அப்படின்னு அர்த்தம். கூழை அப்படின்னா 1 2 3 அப்படின்னு அர்த்தம். இணை அப்படின்னா 1 2 அப்படின்னு அர்த்தம். மேற்கதுவாய் அப்படின்னா 1 3 4 அப்படின்னு அர்த்தம். கீழ்கதுவாய் அப்படின்னா 1 2 4. சரிங்களா? இதெல்லாம் அப்படியே படிச்சுக்கோங்க. இதுல பாருங்க, இந்த பொழிப்பெதுகை இதெல்லாமே அவனா இருக்கு. ஆனா அவன் கேட்கறது என்ன அப்படின்னா இந்த நன்றி நன்றன்று நன்றல்லது இந்த 3 வேர்டுக்கு மட்டும்தான். இதுல பாருங்களேன், நான் இந்த மோனை இதுவும் வந்து வந்திருக்கு. சரிங்களா? 1 3 4 அப்படிங்கிறது எதை குறிக்கும்? மேற்கதுவாய் அப்படிங்கிறத குறிக்கும். மேற்கதுவாய் மோனை கேட்டிருக்காங்களா இல்லை மேற்கதுவாய் எதுகை கேட்டிருக்காங்களான்னு பாருங்க. மேற்கதுவாய் எதுகை. அப்போ 2வது எழுத்தை பார்க்கணும். நன்றி நன்றன்று நன்றல்லது. அப்போ செகண்ட் அப்படியே ஒன்னா வருது. இதை வந்து மேற்கதுவாய் எதுகை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து உவமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. இலவு காத்த கிளி போல அப்படின்னா ஏமாற்றம். இது நம்ம நேத்தே பார்த்தோம். சரிங்களா? அந்த இளவம் பஞ்சு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பஞ்சாகரத்துக்கு முன்னாடி வரையும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு காய் மாதிரி இருக்கும். நம்ம வாழைக்காய் இருக்கு இல்லையா, அந்த வாழைக்காய் மாதிரி இருக்கும். அது அந்த கிளி என்ன பண்ணுது அப்படின்னா அது பழுத்தோன்னு சாப்பிடலாம், நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய தீனி கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைச்சிருக்கு. ஆனா ஒரு கட்டத்துல என்னாச்சு அப்படின்னா அது காஞ்சு
வெடிச்சு பஞ்சா வந்து வந்துடும். சரிங்களா? அந்த கிழி அப்படிங்கிறது ஏமாற்றம் அடைஞ்சிரும். அதுதான் வந்து ஏமாற்றம் அப்படிங்கிறது வரும். அடுத்து தன்வினை வாக்கியத்தை கண்டறிக. இதுல பாருங்க, ஏ ஆப்ஷன் செழியன் ஊஞ்சல் ஆடுகிறான் அப்படின்னு இருக்கு. தன்வினைன்னு அர்த்தம் தனக்காக ஒரு வினை வந்து செய்யக்கூடியது. சரிங்களா? அப்போ செழியன் ஊஞ்சல் ஆடுகிறான் அப்படின்னா அது அவனாதான் ஆடி இருக்கான். சரிங்களா? அப்போ ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட். பி ஆப்ஷன் பாருங்க, செழியன் ஊஞ்சலை ஆட்டுகின்றான் அப்படின்னு இருக்கு. செழியன் அப்படிங்கிறது ஒரு எழுவாய், ஊஞ்சல் கூட்டல் ஐ வந்து வெளிப்படையா வந்திருக்கு. அப்போ இது எதுல வரும்? செய்வினையில வரும். புரியுதுங்களா? இது வந்து பயன்நிலை. அடுத்து செழியன் ஊஞ்சல் ஆடான் அப்படின்னா ஆடான்னு என்ன அர்த்தம்? ஆடவில்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ இது ஒரு எதிர்மறை வாக்கியம். அடுத்து ஊஞ்சல் செழியனால் ஆட்டப்பட்டது. இந்த இடத்துல ஆள் அப்படிங்கிறது வந்திருக்கு, இந்த இடத்துல பட்டது. அப்புறம் வந்து பெற்றது. வேற என்ன வரும் அப்படின்னா ஆயிற்று, போயிற்று, ஆனது, போனது, அந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா செய்யப்பாட்டு வினை அப்படிங்கிறது வரும். இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் இந்த செய்யப்பாட்டு வினை அப்படிங்கிறது, செய்வினை அப்படிங்கிறது, தன்வினை அப்படிங்கிறது பார்த்துட்டே வந்துகிட்டு இருக்கோம். உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஏன்னா எக்ஸாம்பிளோட இதுலயே வந்து வந்துருது. இதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து வாக்கிய அமைப்பினை கண்டறிதல். இனியன் உண்ணான் என்றான், இவ்வகை வாக்கியம் என்ன சுட்டுக. இதனோட இவங்க ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உடன்பாட்டு வாக்கியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ராங்கி. சரிங்களா? ஏன் வந்து ராங்கி அப்படின்னா இனியன் அப்படிங்கிற ஒரு பையன் உண்ணான் நின்றான் அப்படின்னா உண்ணாமல் நின்றான் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? உண்ணாமல், உண்ணவில்லை அப்படின்னாலே எதிர்மறை அப்படிங்கிறது வரும். சரிங்களா? எதிர்மறை வாக்கியம் அப்படிங்கிறது தான் இதுக்கு சரியான பதில். உடன்பாட்டு வாக்கியம் கிடையாது. இதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து 33வது கேள்வி பாருங்க. வாக்கிய அமைப்பினை கண்டறிதல். கபிலரும் பரணரும் பாடிய பாடல்கள் புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன வாக்கியம்? கலவை வாக்கியம்ல வருமா, இல்ல செய்தி வாக்கியம்ல வருமா, தனி வாக்கியம்ல வருமா, தொடர் வாக்கியம்ல வருமா அப்படிங்கிறத பார்க்கணும். கலவை வாக்கியம்னா நான் முன்னே சொன்ன மாதிரி ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதன்மை வாக்கியம், அதுக்கடுத்து துணை வாக்கியம் வந்து ஒன்று வரும். சரிங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க நல்லா படிக்கிறீங்க. சரிங்களா? நீங்க நல்லா படிக்கிறீங்க, நாளைக்கு குரூப் 4ல இல்ல குரூப் 2லயோ குரூப் 1லயோ வேலைக்கு போறீங்க அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ். நீங்க நல்லா படிச்சா மட்டும்தான் குரூப் 4லயோ குரூப் 2லயோ குரூப் 1லயோ வேலைக்கு போக முடியும். அப்போ நல்லா படிக்கிறது அப்படிங்கிறது இங்க முதன்மை வாக்கியம். வேலைக்கு போறதுங்கிறது படிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து பண்ணக்கூடியது. அது வந்து துணை வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு முதன்மை வாக்கியமும் ஒரு துணை வாக்கியமும் வந்துச்சு அப்படின்னா அதை தான் கலவை வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து செய்தி வாக்கியம். செய்தி வாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு செய்தியை வந்து தெள்ள தெளிவா தெரிவிக்கக்கூடியதான் செய்தி வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து செய்தி வாக்கியம்ல வரும். புரியுதுங்களா என்ன அப்படிங்கிறது? ஓகே. அடுத்து தனி வாக்கியம். தனி வாக்கியம் அப்படின்னா ஒரு எழுவாய் அப்படி இல்லைன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய் ஒரு பயனிலையை கொண்டு முடியறது தனி வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா மேல இருக்கிறது தான். இதனோட ஆன்சர் என்னது? தனி வாக்கியம் தான். சரி, ஓகே. இதுல பாருங்க, கபிலரும் பரணரும் அப்படின்னு இங்கே 2 எழுவாய் இருக்கு. சரிங்களா? எழுவாய்னா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? எழுவாய்னா என்ன அர்த்தம்? ஒரு செயல் வந்து நடக்குது, அந்த செயல் நடக்கிறதுக்கு காரணமா இருக்கக்கூடியவங்களை தான் எழுவாய் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதுல பாருங்க, புறநானூற்றில் வந்து இடம்பெற்றிருக்கு. இவங்க இயற்றின பாடல் புறநானூற்றில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எவங்க இயற்றினது? கபிலரும் பரணரும். இது வந்து எழுவாய். சரிங்களா? கபிலரும் பரணரும் பாடிய பாடல்கள் புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளன அப்படின்னு இருக்கு. சரி, ஓகே. இதுல வந்து எது பயனிலை அப்படின்னா அவங்க புறநானூறுல 2 பேருமே பாட்டு எழுதியிருக்காங்களே அதுதான் பயனிலை. சரிங்களா? ஒரு விஷயத்தை வந்து செஞ்சு முடிக்கிறாங்க, கம்ப்ளீட் பண்றாங்களா, அதை தான் வந்து பயனிலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ இந்த கபிலரும் பரணரும் அப்படிங்கிறது 2 எழுவாய் வந்திருக்கு. அதான் இதுல சொல்லியிருக்காங்க. ஓர் எழுவாய் அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய். அதான் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய் ஒரு பயனிலையை கொண்டு. ஒரு பயனிலை அப்படின்னா புறநானூற்றுல அவங்க 2 பேருமே பாட்டு வந்து இயற்றிருக்காங்க அப்படின்னு ஒரே ஒரு பயனிலையை கொண்டு முடியுது. அப்போ இது வந்து தனி வாக்கியம். சரிங்களா? அடுத்து தொடர் வாக்கியம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஓர் எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடியாது. இதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா இனியன் பள்ளிக்கு சென்றான், பாடம் படித்தான், வீடு திரும்பினான் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அப்ப இதுல இனியன் அப்படிங்கிறது ஒரே ஒரு எழுவாய் தான். சரிங்களா? அவன் என்ன பண்ணான்? பள்ளிக்கூடத்துக்கு போனான், அங்க பாடம் படிச்சான், திருப்பி வீட்டுக்கு வந்தான். பாடம் படிச்சான், வீட்டுக்கு வந்தான். இது எல்லாமே வந்து எதுல வரும் அப்படின்னா பயனிலையில வரும். சரிங்களா? அதான் பல பயனிலை. ஒரே ஒரு பையன் இந்த 3 வேலைகள்ல வந்து ஈடுபட்டிருக்கான். அதாவது 3 பயனிலைகளை வந்திருக்கனால இது வந்து தொடர் வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா என்ன அப்படிங்கிறது? புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்ததுல நான் இன்னும் வந்து டீட்டெயிலா சொல்ல பார்க்குறேன். எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறதும் கொடுக்குறேன். அடுத்து பாருங்க, ஈன் குழவி
என்பதன் இலக்கண குறிப்பு தருக அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த குழவி அப்படின்னா என்ன அர்த்தம்? குழந்தை வந்து குறிக்கும். சரிங்களா? அடுத்து ஈன் அப்படின்னா ஈன்ற அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? பெற்ற அப்படிங்கிற மாதிரி வரும். அப்போ இதுல ஈன்ற அப்படிங்கிறது ஒரு வினைச்சொல், குழவி அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல். இது ரெண்டுமே சேர்ந்து 3 காலங்களை வந்து மறைச்சு வருது. சரிங்களா? அதாவது ஈன்ற குழந்தை, ஈணுகின்ற குழந்தை, ஈனும் குழந்தை அப்படின்னு வரும். அப்போ இது எதுல வரும்? வினை தொகையில வரும். புரியுதுங்களா என்ன அப்படின்ட்டு? ஓகே. அடுத்து 35வது பொறுத்துக. இங்க இசை நூல்கள் இருக்கு, இங்க காலகட்டம் இருக்கு. பரிபாடல் அப்படிங்கிறது கிமு 500ல இருந்து கிபி 300 வரை அந்த காலகட்டத்துல சேர்ந்தது. சரிங்களா? அடுத்து சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது நம்ம இளங்கோவடிகள் பார்த்திருப்போம், 2ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லிட்டு, அதே 2ஆம் நூற்றாண்டு தான். அடுத்து தேவாரம். தேவாரத்தை பொறுத்த வரைக்கும் 3 பேர் வந்து பாடியிருப்பாங்க. அதாவது மொத்தம் 7 திருமுறைகள் அப்படிங்கிறது இருக்கும். 3 பேர் வந்து பாடியிருப்பாங்க. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் அப்படின்னு சொல்லிட்டு. திருஞான சம்பந்தர் 1, 2, 3 அந்த 3 திருமுறைகள் வந்து பாடியிருப்பாரு. 4, 5, 6 திருமுறை பாடினது திருநாவுக்கரசர், 7வது திருமுறை பாடினது சுந்தரர். இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. இந்த தேவாரம் அப்படிங்கிறது எப்போ வந்து வந்திருக்கும் அப்படின்னா 7ஆம் நூற்றாண்டு. சரிங்களா? அப்போ 214. அதுக்கடுத்து ராமநாடக கீர்த்தனை அப்படிங்கிறது 18ஆம் நூற்றாண்டு. இது அருணாச்சல கவிராயர் அப்படிங்கிறவங்க எழுதியிருப்பாங்க. 1771 வந்து வந்திருந்தது. இது வந்து ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கணும். 2143 தான் இது கரெக்டான ஆன்சர். அடுத்து பொறுத்துக. பட்டியல் 1ஓட பட்டியல் 2 வந்து பொருத்தணும். அம்பி அப்படின்னா வந்து எதை குறிக்கும் அப்படின்னா படகை வந்து குறிக்கும். சரிங்களா? அடுத்து துடி அப்படின்னா பறை, நம்ம அந்த மோளம் இருக்கு இல்லையா, அதை வந்து குறிக்கும். திரை அப்படின்னா அலை வந்து குறிக்கும். இதெல்லாம் நம்ம நியூ சிலபஸ்ல இருக்கிறதுனால படிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். அடுத்து அல் அப்படிங்கிறது இருளை வந்து குறிக்கும். 2341 அப்படிங்கிறது வரும், ஏ ஆப்ஷன். இதெல்லாமே வந்து மனப்பாடம் பண்றது. சரிங்களா? இதெல்லாம் வந்து நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அதனால பார்த்துக்கோங்க. அடுத்து பொறுத்துக. சொல் பொருள். செரு அப்படின்னா வயலை வந்து குறிக்கும். சரிங்களா? இந்த இடத்துல வந்து 1 2 3 4 வரும், இது வந்து பார்த்துக்கோங்க. செரு அப்படின்னா வயலை வந்து குறிக்கும். சந்தம் அப்படின்னா அழகு குறிக்கும். சரிங்களா? அடுத்து யானர் அப்படின்னா புது ஒரு வாய். துகிர் அப்படின்னா பவழம் குறிக்கும். 4321 எங்க இருக்குன்னு பாருங்க, பி ஆப்ஷன். சரிங்களா? அடுத்து 38வது கேள்வி பாருங்க. சரியான தொடரை பூர்த்தி செய்க. உடையார் முன் இல்லார் போல் ஏ கற்றும் கற்றார். அதுக்கு பின்னாடி நம்ம என்ன அப்படிங்கிறத நிறைவு செய்யணும். கடையரே கல்லாதவர் அப்படிங்கிறது வரும். இது ஒரு திருக்குறள். இதோட பொருள் என்ன அப்படின்னா, உடையார் முன் அப்படின்னா செல்வம் உடையவங்க இடத்துல, இல்லார் போல் அப்படின்னா செல்வம் இல்லாதவங்க எப்படி பணிஞ்சு நின்று அவங்க கிட்ட உதவி கேட்டு வாங்கிக்கிறாங்களோ அதே மாதிரி, ஏ கற்றும் கற்றார் அப்படின்னா கற்றவங்க முன்னாடி கற்காதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பணிஞ்சு அவங்க கிட்ட கல்வியை கத்துக்கணும். அப்படி கத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க உயர்ந்தவங்க. கடையரே கல்லாதவர் அப்படின்னா அப்படி பணிஞ்சு அவங்க கிட்ட கல்வியை கத்துக்காதவங்க, அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க வந்து இழிவானவங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகேவா? உயர்ந்தவர், இவங்க வந்து இழிவானவங்க அப்படிங்கிற மாதிரி. அடுத்து தொடரை நூலுடன் பொருத்துக. இங்க தொடர்கள் இருக்கு, இங்க நூல்கள் வந்து இருக்கு. இந்த ஆற்றுணா வேண்டுவதில் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? எதுல வரும்? பழமொழி நானூறுல வரும். இதனோட முழு பாடல் உங்களுக்கு தெரியும். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்று செய்யும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுணா வேண்டுவதில் அப்படின்னு வரும். சரிங்களா? இது இந்த பழமொழி நானூறுக்கு. அடுத்து நாய்க்கால் சிறுவிரல் போல, இது வந்து நாலடியார். இந்த நாலடியார் பாட்டு அப்படிங்கிறது நம்ம சின்ன வயசுலேயே நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா? நாய்க்கால் சிறுவிரல் போல நன்கணியர் ஆயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் செய்தானும் சென்று கொள்ள வேண்டும் செய்விழைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு முடியும். சரிங்களா? இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து மனைக்கு விளக்கம் மடவார், இது வந்து நான்மணி கடிகையில வந்து வரும். இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான பாட்டு தான். நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. மனைக்கு விளக்கம் மடவார், மடவார் தனக்கு தகைசால் புதல்வர், மணக்கினிய காதல் புதல்வருக்கு கல்வியே கல்விக்கும் மோதின் புகழ்சால் உணர்வு அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரிங்களா? அடுத்து அன்பின் வழியது உயர்நிலை அக்திலாருக்கு என்புதோல் போர்த்த உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் வந்து இடம்பெற்றிருக்கும். இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். 3142 அப்படிங்கிறது எங்க இருக்கு பாருங்க, சி ஆப்ஷன். அடுத்து சரியான வரிசையை குறிப்பிடுக அப்படின்ட்டு சொல்றாங்க. இது என்ன அப்படின்னா அந்த குழந்தைகளோட பருவம் அதெல்லாமே வந்து வரும். காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி அப்படின்ட்டு வரும். இதுல வந்து எத்தனாவது, 2வது பருவம் என்ன, 5வது பருவம் என்ன அப்படிங்கிறது சொல்லி கேட்டுட்டே இருப்பாங்க. இதை வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா?
இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொருந்தாயினையில் கூட கொண்டு வந்து வைக்கலாம். ஏன்னா நம்ம சிலபஸில் அது இருக்கு இல்லையா, அந்த பொருந்தாயினை இதுலேருந்து தான் எடுப்போம் அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? முடியாது. அதனால நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி அந்த ஸ்டாட்டிக்காக இருக்கக்கூடியது, மனப்பாடம் பண்ணக்கூடியதை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அடுத்து 41வது கேள்வி, பொருத்துக. கவிஞர் பட்டப்பெயர்கள் வந்து இருக்கு. மருதகாசியை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? திரைக்கவி திலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாணிதாசனை பாவலர் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. சுரதாவை கழைமாமணி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சுரதாவோட இயற்பெயர் என்ன? ராசகோபாலன் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். பாரதிதாசன் மேல கொண்ட பற்றின் காரணமாக சுப்புரத்தினதாசன் அப்படின்னு சொல்லி பேரை மாத்திப்பாரு. அதனோட சுருக்கம் தான் இந்த சுரதா அப்படிங்கிறது. அடுத்து முடியரசன். முடியரசன் அப்படிங்கிறது கவியரசு அப்படிங்கிற பட்டம் வந்து பெற்றிருப்பாரு. இந்த கவியரசு அப்படிங்கிற பட்டம் முடியரசனுக்கு வந்து கொடுத்தது யாரு, எந்த மலையில வந்து வச்சு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம முந்தைய ஆண்டு வினாத்தாள்லயே பார்த்துட்டோம். சரிங்களா? அதாவது முந்தைய கேள்வியிலேயே பார்த்தாச்சு, நீங்க பார்த்துருப்பீங்க. அடுத்து பொறுத்துக. இந்த நாட்டில் சொன்னபடி செய்ய ஆள் இல்லை, ஆனால் கண்டபடி சொல்ல ஆள் ஏராளம் அப்படின்ட்டு மூவா வந்து தம்பிக்கு கடிதம் எழுதும்போது சொல்லியிருப்பாரு. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ 2. அடுத்து துறைமுக நகரங்களில் வாழும் மக்களின் வருவாய்க்கு அடிப்படையாய் அமைவது அங்கு வரும் கப்பல்களின் போக்குவரத்து அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஆனந்தரங்கர் நாட்குறிப்புல குறிப்பிட்டிருப்பார். அடுத்து அஹிம்சா தர்மத்தை அதன் எல்லா அம்சங்களிலும் நான் உணர்ந்த பின்னரே சந்தேகத்தின் புரை என்னை விட்டு ஒழிந்தது. அஹிம்சா அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னாலே யார் வருவாங்க? காந்தியடிகள் வந்து வந்துருவாங்க. சரிங்களா? அடுத்து போர் என்றால் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. இந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னாலே அறிஞர் அண்ணா தான் வருவார். அப்போ 2143 எங்கே இருக்கு பாருங்க, ஆப்ஷன் சியில் இருக்கு. இதை வந்து நோட் பண்ணிக்கணும். அடுத்து 43வது கேள்வி, பொறுத்துக. சிறப்பு பெயர் ஆசிரியர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வினாத்தாளை பொறுத்த வரைக்கும் அதிகமாக பொறுத்துக தான் இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. தேசிய கவிஞர் அப்படிங்கிறது பாரதியார். அவர் தான் வந்து தேசிய கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. புரட்சி கவிஞர் அப்படின்னு பாரதிதாசனை சொல்லுவாங்க. சரிங்களா? பாரதிதாசனை புரட்சி கவிஞர் அப்படின்னு சொன்னது அறிஞர் அண்ணா வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. அதே மாதிரி பாரதிதாசனை பாவேந்தர் அப்படின்ட்டு சொன்னது யாரு அப்படின்ட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? அடுத்து காந்திய கவிஞர் அப்படிங்கிறது நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் வந்து சொல்லுவாங்க. அடுத்து கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. சரிங்களா? 3421 எங்க இருக்குன்னு பாருங்க, ஏ ஆப்ஷன். அடுத்து பொறுத்துக. கவிஞர் அவங்களோட இயற்பெயர். முடியரசனோட இயற்பெயர் வந்து துரைராசு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதை வந்து 1 2 3 வந்து போட்டுக்கோங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கும்போது இதெல்லாமே வந்துடும். சரிங்களா? 1 2 3 4 எல்லாமே கரெக்டாக வந்துடும். ஸோ நீங்கள் வந்து வரி பண்ணிக்க வேணாம். சரியா? முடியரசன் அப்படிங்கிறது துரைராசு அப்படின்னு வரும். அடுத்து சுரதாவோட இயற்பெயர் வந்து ராசகோபாலன், இப்போ தான் பார்த்தோம். அடுத்து கண்ணதாசனோட இயற்பெயர் முத்தையா அப்படிங்கிறது வரும். வாணிதாசனோட இயற்பெயர் வந்து எத்திராசு என்கின்ற அரங்கசாமி அப்படின்னு சொல்லுவாங்க. 2413 எங்கே இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் பி. சரிங்களா? அடுத்து 45வது கேள்வி பாருங்க. கவிதை இந்த பக்கம் ஆசிரியர் கொடுத்துருக்காங்க. வாழ்க்கையும் காவிரி அதிலெங்கும் கிழிக்குண்டு அப்படின்னு சொன்னது நான் பிச்சமூர்த்தி அப்படிங்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? 2. அடுத்து சீக்கிரம் சொல்லுக நேர்வழியில் அதை செத்தைகள் கூடிய தூர்க்கும் முன்னே. இந்த மாதிரி ஒரு எழுச்சி மிக்க பாடல்கள்லாம் யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா சாலை இளந்தரையன் தான் எழுதுவார். சரிங்களா? ஒரு பிரபலமான பாட்டு வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்றிலை பார்வோம் என்றிருந்தால் வழி என்னென்னவாகுமோ ஓரிரவில், சென்றிலை பாருக முற்றிடத்தே தம்பி தேன் வந்து பாயுமுன் நெஞ்சிடத்தே, சாதனை பூக்களை ஏந்து முன்னே ஒரு நல்ல செடி இலைப்பாருமா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கேட்டுப்பாரு இந்த சாலை இளந்திரையன் அப்படிங்கிறவர். சரிங்களா? அந்த பாடல் வந்து படிச்சு பாருங்க. அடுத்து கன்றுகுரல் கேட்ட பசு போல மாற்றார் கதறுவதை கேட்டவுடன் அன்பு செய்தல் அப்படிங்கிறது யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா இந்த ஆலந்தூர் மோகரங்கன் அப்படிங்கிறவங்க. சரிங்களா? 2114 வரும். அடுத்து யாருடைய வெளிச்சத்திற்காகவோ இவர்களே தீக்குச்சிகளாகி விட்டார்களே அப்படின்ட்டு கவிக்கோ அப்துல் ரஹ்மான் குழந்தை தொழிலாளர் இதை வந்து பற்றி எழுதியிருப்பாங்க. அந்த தீப்பெட்டி இதில் வந்து வேலை செய்கிறாங்கல்ல அது. 2143 எங்கே இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் பி. அடுத்து 46வது கேள்வி, சரியான ஆசிரியரை குறிப்பிடுக. கோநோக்கி வாழும் குடி போன்றிருந்தேனே அப்படிங்கிறது பெருமாள் திருமொழியில குலசேகர ஆழ்வார் அப்படிங்கிறவர் எழுதியிருப்பார். சரிங்களா? இது வந்து முக்கியம். அதனோட முழு பாடல் வந்து நான் உங்ககிட்ட சொல்றேன், அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. மீன் நோக்கும் நீள்வயல் சூழ் வித்துவ கோட்டம்மா என் பானோக்கா யாகிலுமும் பற்றல்லால் பற்றில்லேன் தானோக்கா தெத்துயிரம் செய்திடனும் தார்வேந்தன் கோநோக்கி வாழும் குடி போன்றிருந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது வந்து முடியும். சரிங்களா? இதனோட பொருள் என்ன அப்படின்னா மீன்கள்லாம் நீந்தக்கூடிய அந்த வயல்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து சூழ்ந்திருக்கக்கூடிய
வித்துவக்கோடு அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அதில் இருக்கக்கூடிய இறைவன் பெருமான் கிட்ட இவர் சொல்றாரு, யாரு, குலசேகர ஆழ்வார் வந்து சொல்றாரு, நீ எனக்கு என்னதான் நீ அருள் புரியல அப்படின்னாலும் நான் என்ன பண்ணுவேன், உன்னோட திருவடியை தான் வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பேன். அது எப்பேற்பட்டதுக்கு சமம் அப்படின்னா, இந்த நாட்டில் ஒரு மன்னன் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருப்பான் இல்லையா, அந்த மன்னன் செங்கோன்மை ஆட்சி வந்து கொடுத்துட்டு இருப்பான். அதாவது நல்ல ஆட்சி வந்து கொடுத்துட்டு இருப்பான். அதுக்கடுத்து கொடுமையான ஆட்சி வந்து மாறுது அப்படின்னா, இந்த மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவன் அவ்வளோ கொடுமை பண்ணாலும் மக்கள் யாரை வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, அந்த அரசனை தான் வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அவன் ஏதாவது நம்மளுக்கு நல்லது செய்ய மாட்டானா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அது மாதிரி நீ எனக்கு எவ்வளவுதான் கெடுதல் செஞ்சாலும் நான் உன்னோட அடியே தான் வந்து பற்றிட்டு இருப்பேன், எனக்கு வந்து வேற வழி கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த குலசேகர ஆழ்வார் வந்து பாடியிருப்பாரு. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சரியான வைப்பு முறையை குறிப்பிடுக. அதாவது இதுவும் வந்து நம்ம பார்த்தாச்சு ஆல்ரெடி, சரிங்களா. பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிழம்பெண் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து அவங்களோட வயது, சரிங்களா. 5 to 7 இதெல்லாம் வந்து அந்த பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க குழந்தை பருவத்திலிருந்து அந்த பேரிழம்பெண் ஆகிற வரை என்ன வயது அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. 5 to 7 அப்படின்னா பேதை, 8 to 11 அப்படின்னா பெதும்பை, 12 to 13 அப்படின்னா மங்கை, மடந்தைனா 14 to 19, அறிவை அப்படின்னா 20 to 25, தெரிவைனா 26 to 31, பேரிழம்பெண் அப்படின்னா 32 to 40. இதெல்லாமே வந்து ஆல்ரெடி முந்தைய ஆண்டு வினாத்தாளில் தனியாக அந்த வயதையுமே கேட்டிருக்காங்க, பார்த்து வச்சுக்கணும். அடுத்து ஆண்டாள் கூறாத தொடர் வந்து எது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் பாருங்க, மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழ்கில்லேன் இது ஒன்று, ஆழிமழை கண்ணா ஒன்றினி கைகரவேல் இது ஒன்று, வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று இது 3மே வந்து யார் சொன்னது அப்படின்னா ஆண்டாள் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. இந்த வானாலும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன் அப்படின்னு குலசேகர ஆழ்வார் வந்து பாடியிருப்பாரு. ரொம்ப ரொம்ப முக்கியம், பெருமாள் திருமொழியில, சரிங்களா. அடுத்து உலகம், உயிர், கடவுள் ஆகிய 3ஐயும் ஒருங்கே காட்டும் காவியம் பெரிய புராணம் என்று குறிப்பிட்டவர் யாரு அப்படின்னா திருவிக்கா வந்து குறிப்பிட்டிருப்பாரு. ரொம்ப ரொம்ப முக்கியம். சேக்கிலார் வந்து குறிப்பிட்டதை வந்து நம்ம பார்த்திருப்போம், சரிங்களா. முன்னே வந்து நம்ம பார்த்தோம், என்னன்னு குறிப்பிட்டிருந்தாங்க, பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவழவ அப்படின்னு மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் சேக்கிலார் வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். இதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா. அடுத்து திகழ்பா ஒரு 4 செய்யுள் வரம்பாக தமிழ் வீடு தூது குறிப்பிடும் 4 வரப்புகள் யாவை அப்படின்னு கேட்குறாங்க. 4 வரப்புகள் பொறுத்த வரைக்கும் வெண்பா, ஆசிரியப்பா, கழிப்பா, வஞ்சிப்பா, இந்த 4மே 4 வரப்பு, சரிங்களா. இதுல தமிழ் வீடு தூதுல சொல்றாங்க. இந்த 4ஐயுமே அதனோட ஓசை வந்து ஆல்ரெடி முந்தைய ஆண்டு வினாத்தாளில் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம், அடிக்கடி வந்து கேட்ட கொஸ்டின், சரிங்களா. வெண்பாவோட ஓசை செப்பல் ஓசை, ஆசிரியப்பா அப்படிங்கிறது அகவலோசை, கழிப்பா அப்படிங்கிறது துள்ளலோசை, வஞ்சிப்பா அப்படிங்கிறது தூங்கலோசையில வரும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பார்த்து வச்சுக்கணும். 51வது கேள்வி பாருங்க, செய்திகள் இங்க வந்து கொடுத்துருக்காங்க, அதை சொன்ன ஆசிரியர் வந்து வலது பக்கம் வந்து கொடுத்துருக்காங்க, இதை நம்ம பொருத்தணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, நாட்குறிப்பு ஒரு இலக்கியமாகவும் ஆவணமாகவும் மதிக்கப்பெறுகிறது அப்படின்ட்டு சொன்னது ஆனந்தரங்கர் வந்து சொல்லியிருந்திருப்பார், சரிங்களா. அடுத்து பல சிக்கலான தமிழ்நாட்டு பிரச்சனைகள் எழுதியுள்ளவர் யாரு அப்படின்னா அறிஞர் அண்ணா வந்து எழுதியிருப்பாரு. இதுவும் வந்து முக்கியமானது. அடுத்து உண்மையில் சுயசரிதை எழுதுவதல்ல என் நோக்கம், சத்திய சோதனைகள் பலவற்றின் கதையை கூற விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த சத்திய சோதனை அப்படிங்கிற மாதிரிலாம் வேர்டு வந்துச்சு அப்படின்னாலே காந்தி அப்புறம் இந்த சுயசரிதை அப்படிங்கிறத வச்சும் நம்ம இதை வந்து போடலாம், சரிங்களா. அடுத்து 4வது பாருங்க, நீ யாருடனும் தமிழையே பேசு, உலகத்தார் எல்லாம் அவரவர் தாய்மொழியில் தான் பேசுகின்றனர் அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்க, மூவா வந்து சொல்லியிருந்திருப்பாங்க, சரிங்களா. 2143 எங்க இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்து 52வது கேள்வி பாருங்க, பொறுத்துக. இந்த பக்கம் நூலாசிரியர் கொடுத்துருக்காங்க, வலது பக்கம் அவங்க எழுதின நூல் வந்து கொடுத்துருக்காங்க. சாலை இழந்திரையன் அப்படிங்கிறவர் புரட்சி முழக்கம் அப்படிங்கிற நூல் வந்து எழுதியிருப்பாங்க, சரிங்களா. இது வந்து முக்கியமானது. வேற என்ன நூல் அப்படின்னா பூத்தது மானுடம் அப்படின்னு சொல்லுவாங்க, இதுவும் வந்து முக்கியம், சரிங்களா. ஏன்னா இது வந்து முந்தைய ஆண்டு வினாத்தாளில் கேட்டிருக்காங்க, பூத்தது மானுடம் அப்படின்னு சொல்லிட்டு, இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சிற்பி அப்படிங்கிறவர் சிரித்த முத்துக்கள் அப்படிங்கிற நூல் வந்து எழுதியிருப்பாங்க, இதுவும் வந்து முக்கியம். அடுத்து ஆலந்தூர் மோகனரங்கன் அப்படிங்கிறவங்க இமயமெங்கள் காலடியில் அப்படிங்கிற நூல் வந்து எழுதியிருப்பாங்க. அடுத்து அப்துல் ரஹ்மான், கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அப்படிங்கிறவர் நேர் விருப்பம் அப்படிங்கிறது எழுதியிருப்பாங்க. அடுத்து பால் வீதி அப்படிங்கிறது ஃபேமஸானது, அடிக்கடி வந்து நம்ம பார்ப்போம், சரிங்களா. இதுக்கு மேலே நம்ம கொஸ்டின்லாம் பார்ப்போம் இல்லைங்களா, அதுலேயே நம்ம பார்ப்போம், பார்த்துக்கலாம். 4312 எங்கே இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் ஏ. அடுத்து 53வது பாருங்க, பொறுத்துக. இந்த பக்கம் கருத்து இருக்கு, அதை சொன்ன ஆசிரியர் வந்து இந்த பக்கம் இருக்காங்க, நம்ம பொருத்தணும். புதுக்கவிதையின் மறுபிறப்பிற்கு வித்திட்டவர், மறுபிறப்பு அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா பிச்சமூர்த்தி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க.
முக்கியமானது. அடுத்து புதுக்கவிதை செழுமையுற காரணமாக இருந்தவர். இந்த இடத்துல செழு அப்படின்னு இருக்குங்களா, இந்த இடத்துல பாருங்க செல் அப்படின்னு இருக்கு. இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. சீசு செல்லப்பா அப்படிங்கிறவங்க ஆன்சர். அடுத்து புதுக்கவிதை வரலாற்றில் ஒரு துருவ நட்சத்திரம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா சுந்தர ராமசாமி அப்படிங்கிறவர். அடுத்து யாப்பறிந்து யாப்புடைத்த புதுக்கவிஞர் யாரு அப்படின்னா மணி அப்படிங்கிறவர். 3412 எங்க இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து துவா விடமும் அமுதாகும் அடிக்கோடிட்ட சொல்லின் இலக்கணம் யாது அப்படின்னு கேட்குறாங்க. துவா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நுகராத அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, நுகராத அப்படிங்கிறதுல இந்த இடத்துல துவாத அப்படிங்கிறது தான் வந்திருக்கணும். ஆனால் இந்த தா அப்படிங்கிறது கெட்டுருச்சு. சரிங்களா, அதே மாதிரி இந்த இடத்துலையும் தாங்கிறது இருக்காது. அப்போது ஈறு, அதாவது கடைசியாக வந்து மறைஞ்சு வந்துருச்சு அப்படின்னா அதை ஈறுகட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. நுகரவில்லை, அதாவது நுகராத அப்படின்னு என்ன அர்த்தம், நுகரவில்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ இல்லைன்னு வந்துருச்சு அப்படின்னாலே எதிர்மறை கண்டிப்பாக வரும். அப்போ ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் அப்படிங்கிறது தான் இதுக்குண்டான ஆன்சர். இந்த குறிப்பு பெயரெச்சம், குறிப்பு வினையெச்சம் இதெல்லாம் வந்து நம்ம தனியாக அந்த எக்ஸாம்பிள் வரும்போது நான் சொல்கிறேன். இதுலேயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா டைம் ஆகிடும். ஓகேங்களா. அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். இதில் பாருங்க, நம்ம நேற்று பார்த்தது தான் முன்னீர் வழக்கம் மகுடுவோடு இல்லை. இந்த முன்னீருக்கு தான் நம்ம பார்த்தோம் கடல் அப்படிங்கிறத குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா. அடுத்து ஓட்டம் என்பது எவ்வகை பெயர் சொல். இதில் பாருங்க கடைசி இதில் முடியுது, அம்ல முடியுதுங்களா. அம்ல முடிஞ்சிச்சு அப்படின்னா தொழில் பெயரை குறிக்கும். சரிங்களா, இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து 57வது கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். இதில் பாருங்க உயர்வை உணர்த்தும் உழைப்பு பெருநாள், இது வந்து வரல கரெக்டா. பெருநாள் உழைப்பின் உயர்வை உணர்த்தும், இதுவும் வந்து கரெக்டா வரல. உணர்த்தும் பெருநாள் உழைப்பின் உயர்வை, இதுவும் வந்து கரெக்டா வரல. உழைப்பின் உயர்வை உணர்த்தும் பெருநாள், இதுதான் வந்து கரெக்ட். சரிங்களா, பொங்கல் திருநாளை வந்து சொல்றாங்க. அடுத்து 58வது கேள்வி பாருங்க, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இதுல பாருங்களேன், உயிரெழுத்துக்கள் வந்து எது ஃபர்ஸ்ட் வருதுன்னு பாருங்க. ஏன்னா அதில் உயிரெழுத்து வந்து அவு வந்து இடம் பெற்றிருக்கு. சரிங்களா, மொத்தம் இந்த 2 இடத்துல இருக்கு. அப்போ இது ரெண்டையும் வந்து எலிமினேட் பண்ணிடலாம் ஈஸியா. சரிங்களா, சரி ஓகே. அவுடதம், அதுக்கடுத்து இதில் பாருங்க கவுன்னு இருக்கு, இந்த இடத்துல கவு. ஓகே, அதுக்கடுத்து சவு இருக்கு, இந்த இடத்துல தவுன்னு இருக்கு. சாக்கு அப்புறம் தான் இந்த தா வரிசை அப்படிங்கிறது வரும். சரிங்களா, இதுக்கு என்ன ஆன்சர் வரும், சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். சரிங்களா. அடுத்து 59வது கேள்வி, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இதில் பாருங்க எல்லாமே வந்து தா வரிசையில் வந்து வந்திருக்குங்களா. இதில் வந்து எது வரும், இதில் தீ அப்படிங்கிறது தான் சின்னது. சரிங்களா, மொத்தம் 2 இடத்துல வந்திருக்கு. அப்போ இது ரெண்டையும் எலிமினேட் பண்ணிடலாம். அதுக்கடுத்து தூ வந்திருக்கு, இங்கேயும் தூ வந்திருக்கு. அதுக்கடுத்து நெடில் தே வந்திருக்கு, குறில் தேக்கு அப்புறம் தான் நெடில் தே அப்படிங்கிறது வரும். அப்போ டி ஆப்ஷன் தான் கரெக்டு, இது தப்பு. அடுத்து 60வது கேள்வி பாருங்க, அரை என்னும் வேர் சொல்லின் வினையச்சம் எழுதுக அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த இடத்துல பாருங்க அரைந்து அப்படின்னு இருக்கு. சரிங்களா, அரைந்து வந்தான் அப்படிங்கிற உங்களால் ஒரு பின்னாடி ஒரு வினை வந்து ஆட் பண்ண முடியுது. அதனால இது வினையச்சத்தில் வந்து வரும். சரிங்களா, அரைந்தவன் அப்படிங்கிறது எதில் வருங்க, வினையால் அணையும் பெயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா, அவன் அரைஞ்சான், அரைஞ்சதுனால அரைந்தவன் அப்படிங்கிறது பேர் வந்துருச்சு. அரைதல் அப்படிங்கிறது தொழிற்பெயரில் வந்து வரும். சரிங்களா, இது வந்து முக்கியம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் கவனிங்களேன், அறைய அப்படின்ட்டு இதுவும் வந்து ஆளு தான் முடிஞ்சிருக்கு. சரிங்களா, அறைய வந்தான், அறைய சென்றான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் இதையும் வந்து வினை வந்து ஆட் பண்ண முடியுது. ஆனால் இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுவுமே ஆக்சுவலாக இதில் வரும், வினையச்சத்தில் தான் வரும். சரிங்களா, நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமானது. 2 ஆப்ஷன் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. ஆனால் ஆன்சர் கீ வந்து சி ஆப்ஷன் தான். அடுத்து பாருங்க, பொறுத்துக. பட்டியல் 1ஓட பட்டியல் 2 வந்து பொறுத்த சொல்றாங்க. காயும் நவிச்சுடர், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கப்பலில் போகும்போது பாட்டு பாடுவாங்கள்ல, நம்ம நாட்டுப்புற பாடல் இதில் கொடுத்துருப்பாங்க. காயும் நவிச்சுடர் அப்படிங்கிறது கூரை வந்து சொல்லுவாங்க. சரிங்களா, அதுக்கடுத்து விரிகடல் அப்படிங்கிறது அவங்களோட பள்ளிக்கூடமாக வந்து திகழக்கூடியதாக இருக்குது. கட்டுமரம் அப்படிங்கிறது வாழும் வீடு அப்படிங்கிறது குறிக்கும். பின்னல் வலை அப்படிங்கிறது அரிச்சோடி. சரிங்களா, 3421 எங்கே இருக்குன்னு பாருங்க, ஏ ஆப்ஷன். அடுத்து 62வது கேள்வி, சரியான பொருளை எழுதுக. அண்ணனிடம் விடை பெற்று விதுரன் சென்றான், அடவிமலை யாரெல்லாம் கடந்து போகி, அடவி பொருள் குறிப்பிடுக அப்படின்ட்டு சொல்றாங்க. அடவி அப்படின்னா காடு அப்படிங்கிறத குறிக்கும். சரிங்களா, இது வந்து ரொம்ப முக்கியம். இந்த பாடல் வந்து எதில் இடம் பெற்றிருக்கும் அப்படின்னா பாஞ்சாலி சபதம் பாரதியார் வந்து ஏற்றிருப்பாரு. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அடுத்து பாருங்க, நிலம் பாடியவங்களை பத்தி கொடுத்துருக்காங்க. குறிஞ்சி அப்படிங்கிறத வந்து பாடினது யாரு அப்படின்னா குறிஞ்சி கபிலர் வந்து பாடியிருப்பாங்க. முல்லை அப்படிங்கிறத பேயனார் அப்படிங்கிறவங்க பாடியிருப்பாங்க. மருதம் வந்து பாடினது யாரு அப்படின்னா ஓரம்போகியார் வந்து பாடியிருந்திருப்பாங்க. அடுத்து நெய்தல் பாடினது அம்முவனார் அப்படிங்கிறவங்க பாடியிருப்பாங்க. 4123 அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து எதில் வரும் அப்படின்னா ஐங்குறுநூறு இருக்கு இல்லைங்களா, ஐங்குறுநூறில் இந்த திணையெல்லாம் வரும்.
அந்த திணையில ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு பாடல் வந்து பாடியிருப்பாங்க. அதாவது அந்த திணைக்கு ஒரு ஆசிரியர் வந்து பாடியிருப்பாங்க அப்படின்னு சொல்ல வரேன். புரியுதுங்களா? இதுல பாலை வந்து மிஸ் ஆகுது. பாலை வந்து பாடினது யாரு அப்படின்னா ஓதலாந்தையார் அப்படிங்கிறவங்க பாடியிருப்பாங்க. சரிங்களா? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓதலாந்தையார் அப்படிங்கிறவங்க. அடுத்து 64வது கேள்வி. மன்னவன் வாய் முதல் தெரித்தது மணியே. மன்னன் வாயில் தெரித்த மணி எது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பாடல் இடம்பெற்றது சிலப்பதிகாரம். கண்ணகி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மன்னன் கிட்ட போய் வந்து முறையிடுவாங்க. என் கணவனை வந்து எதுக்கு நீங்க கொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி. அப்பதான் வந்து அந்த சிலம்பை எடுத்து அடிப்பாங்க. அதுல இருந்து வந்து தெரிக்கும் அந்த மணி அப்படிங்கிறது. அது எந்த மணி அப்படின்னு கேட்குறாங்க. அது முத்தா இல்ல பவளமா மாணிக்கமா கோமேதகமா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து மாணிக்கப்பொருள். சரிங்களா? இது வந்து முக்கியமானது. அடுத்து டேஸ் என்ற வள்ளல் உதவியால் சீரா புராணம் நிறைவு பெற்றது அப்படின்னு கேட்குறாங்க. அபுல் காசிம் அப்படிங்கிறவங்களோட உதவினால. சீரா புராணத்தை பொறுத்த வரைக்கும் யார் இயற்றிருப்பா? உமறு புலவர் அப்படிங்கிறவங்க இயற்றிருப்பாங்க. அவங்க என்னன்னா இயற்றும் போதே இறந்துட்டு இருப்பாங்க. அப்போ மீதி இருக்கக்கூடியதை வந்து யாரோட ஹெல்ப்னால வந்து இயற்றுனாங்க, அதாவது நிறைவேற்றினாங்க அப்படின்னா அந்த அபுல் காசிம் அப்படிங்கிறவங்க. சரிங்களா? இன்னொரு பேர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நான் வந்து இன்னொரு கொஸ்டின்ல நான் சொல்றேன். இப்போதைக்கு இதை மட்டும் பாருங்க. அடுத்து 66வது கேள்வி. உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே இப்பாடல் வரி என் நூலில் வந்துள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. தமிழ் 3000த்துல வந்து வந்திருக்கும். அதாவது தமிழ் 3000 அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, திருமந்திரம். சரிங்களா? திருமூலர் வந்து இயற்றிருப்பார் இல்லையா? அந்த திருமந்திரத்துல வந்து இடம்பெற்றதுதான் இந்த பாட்டு. உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்து 67வது கேள்வி. கோடிட்ட இடத்தை பூர்த்தி செய்க. 30,000 முழுமையாக கிடைக்கவில்லை. புறத்திரட்டு என்னும் நூல் வாயிலாக அதுல இருந்து நம்மளுக்கு எத்தனை கிடைச்சது? பழைய உரைநடை நூல்கள்ல இருந்து மேற்கோளா எத்தனை நூல், அதாவது எத்தனை பாடல்கள் வந்து கிடைச்சது அப்படின்னு கேட்குறாங்க. 108, 22. இது வந்து மொத்தம் 108 வரும். இது வந்து 22. ஆனா முழுசா வந்து கிடைக்கப்பெறல அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அடுத்து பட்டியல் 1ஓட பட்டியல் 2 வந்து பொறுத்த சொல்றாங்க. இங்க வந்து தொடர் இருக்கு. அதை வந்து குறிப்பிடுறவங்க யாரு அப்படிங்கிறது இங்க இருக்கு. அழுது அடியடைந்த அன்பர் அப்படிங்கிறவங்க யாரு? மாணிக்கவாசகர். இது வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான். அடுத்து நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞானச்சம்பந்தன் அப்படின்னு வரும். சரிங்களா? அப்போ ஞானச்சம்பந்தன் அப்படின்னா யாரை குறிக்கும்? திருஞான சம்பந்தரை குறிக்கும். சரிங்களா? அடுத்து என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு திருநாவுக்கரசர் வந்து சொல்லியிருந்திருப்பாரு. இதுவும் வந்து முக்கியமானது. அடுத்து ஏழிசையால் இசைப்பயனாய் இன்னமுதாய் அப்படிங்கிறது சுந்தரர் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. சரிங்களா? இது வந்து முக்கியம். 3, 4, 2, 1 எங்க இருக்குன்னு பாருங்க. பி ஆப்ஷன். அடுத்து பின்வரும் இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத சொல்லை தேர்க அப்படின்ட்டு சொல்றாங்க. வினை தொகை. இப்ப பொங்கு கடல் அப்படின்னு இருக்கு. பொங்கின கடல், பொங்குகின்ற கடல், பொங்கும் கடல் அப்படின்னு சொல்லிட்டு 3 காலங்கள் அப்படிங்கிறது வந்து வருது. அப்ப இது வந்து வினை தொகை தான். அடுத்து வந்து செய்வினை. செய்வினைனா செய்த வினை, செய்கின்ற வினை, செய்யும் வினை அப்படிங்கிறது மொத்தம் 3 காலங்களை வந்து மறைச்சு வருது. இதுவும் வந்து வினை தொகை தான். தேன்குடி அப்படின்னு இருக்கு. தேன்குடி அப்படின்னா தேனை குடி அப்படின்னு அர்த்தம். அப்போ 2ஆம் வேற்றுமை தொகை அப்படிங்கிறது இதுல வரும். அப்ப இதுதான் வந்து தப்பானது. அப்புறம் டி ஆப்ஷன் பாருங்க. வருபுணல். அதாவது புனல்னா வந்து மேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ வருபுணல் அப்படின்னா வந்த மேகம், வருகின்ற மேகம், வரும் மேகம் அப்படின்னு சொல்லிட்டு 3 காலங்களை வந்து மறைச்சு வருதுனால இது வந்து வினை தொகையில வந்து வந்துடும். சரிங்களா? அடுத்து பின்வரும் இலக்கண குறிப்பிற்கு பொருந்தாத சொல்லை கண்டறிக அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுல பாருங்க உரிச்சொற்றொடர். உரிச்சொற்றொடருக்கு பொருந்தாதது வந்து எது அப்படிங்கிறத நம்ம தேர்ந்தெடுக்கணும். இந்த புன்கண் அப்படிங்கிறத பாருங்க. நம்ம எப்படி பிரிக்கலாம்? புன்மை கூட்டல் கண்ணுன்னு பிரிக்கலாங்களா? அப்போ இந்த இடத்துல மை விகுதி வந்துச்சு அப்படின்னாலே அது வந்து எதை குறிக்கும்? பண்பு தொகை வந்து குறிக்கும். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இது வந்து வராது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ ஏ ஆப்ஷன் தான் உரிச்சொற்றொடருக்கு பொருத்தம் இல்லாதது. சரிங்களா? இந்த இதில் வந்து பார்த்துருப்போம். இந்த தடை அப்படிங்கிறது, அதுக்கடுத்து நனி, இது ரெண்டையுமே வந்து இந்த வேர்டு வச்சே உங்களுக்கு உரிச்சொற்றொடர் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அடுத்து இந்த மல்லல் அப்படின்னு இருக்குங்களா? இந்த மல்லலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெட்டில் பார்த்தீங்கன்னா உரிச்சொல்னு வருது. அப்புறம் இன்னொன்று வந்து ஏதோ பண்பு தொகை அப்படிங்கிற மாதிரி வருது. சரிங்களா? மல்லல்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த செழுமையை குறிக்கும். சரியா? இந்த செழுமை, அப்புறம் இந்த வலிமை அப்படின்லாம் இருக்கு இல்லைங்களா? இதெல்லாம் வந்து குறிக்கக்கூடியது தான் இது. அது இல்லாமல் இந்த மிகுதி ஏன் வந்து இது உரிச்சொல் தொடருக்கு கீழே வருது அப்படின்னா மிகுதி அப்படிங்கிற ஒரு பொருளை வந்து குறிக்கக்கூடியதா இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதை வந்து பார்த்துக்கோங்க என்ன அப்படின்ட்டு. அடுத்து பாருங்க 71வது விடை தேர்க. முத்தமிழ் எனும் சொல்லின் இலக்கண குறிப்பு யாது அப்படின்னு கேட்குறாங்க. இதனோட இலக்கண குறிப்பு வந்து பண்பு தொகை அப்படின்னு வரும். சரிங்களா? 3 தமிழ் அப்படிங்கிறது தான் வந்து முத்தமிழ் அப்படிங்கிறத வந்து குறிக்கக்கூடியது. 3 கூட்டல்
தமிழ். ஏன்னா இயல், இசை, நாடகம் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? இந்த எண் சம்மந்தமாக வந்துச்சு அப்படின்னாலும் பண்பு தொகையில் வரதை நம்ம வந்து முந்தைய வினாத்தாள்லேருந்தே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இதை வச்சே நீங்கள் பண்பு தொகை அப்படிங்கிறத போட்டுடலாம். அடுத்து 72வது கேள்வி பாருங்க. பெரிய புராணத்தில் மூத்த திருநாவுக்கரசர் வாளை குறித்து அறியும் போது பாம்பு தீண்டியது எந்த இடத்துல வந்து பாம்பு தீண்டுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. உள்ளங்கால்லையா இல்லை உள்ளங்கையிலையா, புறங்கையிலையா இல்லை புறங்கால்லையா அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளங்கையில் வந்து தீண்டிடும். சரிங்களா? இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த கதை அப்படிங்கிறத நீங்கள் படிச்சிருப்பீங்க பெரிய புராணத்தில். பெரிய புராணம் யார் வந்து ஏற்றிருப்பா? சேக்கிலார் அப்படிங்கிறவங்க ஏற்றிருப்பாங்க. அடுத்து 73வது பொறுத்துக. சொல் பொருள் வந்து கொடுத்துருக்காங்க. நாமம் அப்படின்னா பெயரை வந்து குறிக்கும். சரிங்களா? ஓதி அப்படின்னா வந்து கூந்தலை வந்து குறிக்கும். வெறுப்பு அப்படின்னா மழையை வந்து குறிக்கும். கேழல் அப்படின்னா பன்றி. சரிங்களா? 4 3 2 1 எங்கே இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் ஏ. இதுக்கு மேலே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொறுத்துக தான் வரும். ஈஸியாக வந்து முடிச்சிடலாம் சீக்கிரம். சரிங்களா? அடுத்து சொல் பொருள் பாருங்க. மிடிமை அப்படின்னா எதை குறிக்கும் அப்படின்னா வறுமை வந்து குறிக்கும். சரிங்களா? மிடிமை அப்படின்னா வறுமையை குறிக்கும். உறவு அப்படின்னா வலிமையை வந்து குறிக்கும். சரிங்களா? எந்த ரா வருதுன்னு பார்த்துக்கோங்க. இது வந்து வலிமையை குறிக்கும். அதுக்கடுத்து வதுவை. வதுவை அப்படின்னா திருமணத்தை குறிக்கும். சரிங்களா? வதுவை. அதுக்கடுத்து அகவை அப்படின்னா வயது. சரிங்களா? எத்தனை அகவை ஆகுது அப்படின்லாம் கேட்பாங்களா, அது மாதிரி. 3 4 1 2 சி ஆப்ஷன்ல இருக்கு. அடுத்து பாருங்க பொறுத்துக. சொல் பொருள். சிலை அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா வில்லை வந்து குறிக்கும். சரிங்களா? அடுத்து பையுள் அப்படிங்கிறது எதை குறிக்கும்? கவலை வந்து குறிக்கும். அடுத்து பீடு அப்படின்னா வந்து எதை குறிக்கும் அப்படின்னா பெருமை அப்படிங்கிற குறிக்கும். அடுத்து விரல் அப்படின்னா வெற்றியை வந்து குறிக்கும். சரிங்களா? 2 1 4 3 எங்கே இருக்குது பாருங்க. பி ஆப்ஷன். இதில் வந்து இந்த வி அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? இது வந்து அதாவது டைப்பிங் மிஸ்டேக்கு. இது வரும்போது உங்களுக்கு திருத்தி வந்துடும். சரிங்களா? அடுத்து 76வது கொஸ்டின் பாருங்க. நூல் நூலாசிரியர் கொடுத்துருக்காங்க. மூவருலா அப்படிங்கிறது ஒட்டக்கூத்தர் அப்படிங்கிறவங்க எழுதியிருப்பாங்க. கலிங்கத்து பரணி அப்படிங்கிறது செயங்கொண்டார் அப்படிங்கிறவங்க எழுதியிருப்பாங்க. சிலை எழுபது அப்படிங்கிறது அதாவது ஏர் எழுபது, சிலை எழுபது, இது எல்லாமே கம்பர் வந்து எழுதியிருப்பாங்க. கம்பராமாயணம் எழுதுறது கம்பர் தான். அடுத்து நலவெண்பா அப்படிங்கிறது புகழேந்தி புலவர் வந்து எழுதியிருப்பார். 2 4 1 3 எங்கே இருக்கு பாருங்க. பி ஆப்ஷன். அடுத்து 77வது கேள்வி பாருங்க. தொடர் கொடுத்துருக்காங்க. அதற்குரிய சான்றோர் வந்து வலது பக்கம் கொடுத்துருக்காங்க. உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே அப்படின்னா யார் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க அப்படின்னா பாரதி தாசன் வந்து சொல்லியிருந்திருப்பார். சரிங்களா? அடுத்து உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே இப்பதான் நம்ம பார்த்தோம் திருமூலர் அப்படிங்கிறவங்க. சரிங்களா? அடுத்து தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேரும் சிலப்பதிகாரம் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அப்படிங்கிறவங்க சொல்லியிருந்திருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது சிலப்பதிகாரத்தை பற்றி. சரிங்களா? நெஞ்சையெல்லும் சிலப்பதிகாரம் அப்படின்னா யார் சொல்லியிருந்திருப்பாங்க? இதுவும் நீங்கள் படிச்சிருந்திருப்பீங்க. தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெஞ்சையெல்லும் சிலப்பதிகாரம்னு சொன்னது இவர் வந்து தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேரும் சிலப்பதிகாரம்னு சொல்லியிருந்திருப்பார். ஓகேவா? அடுத்து உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படிங்கிறது திருவள்ளுவர் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. சரிங்களா? ஓகே. அப்போ 2 1 4 3 எங்க இருக்குன்னு பாருங்க. ஏ ஆப்ஷன்ல இருக்கு. அடுத்து பொறுத்துக்க பாருங்க. ஆசிரியர் அவங்க எழுதின நூல் வந்து இந்த பக்கம் இருக்கு. வாவேசு ஐயர் அப்படிங்கிறவங்க என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னா மங்கையர்கரசியின் காதல். இது வந்து ரொம்ப முக்கியமானது, பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து புதுமை பித்தன் அப்படிங்கிறவர் என்ன எழுதியிருப்பாரு அப்படின்னா கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் அப்படிங்கிற நூல் வந்து எழுதியிருப்பாங்க. அடுத்து கூப்பா ராஜகோபாலன் அப்படிங்கிறவர் என்ன எழுதியிருப்பாரு அப்படின்னா விடியுமா அப்படிங்கிறது எழுதியிருப்பாங்க. அடுத்து ராஜன் கிருஷ்ணன் அப்படிங்கிறவங்க குறிஞ்சித்தேன் அப்படிங்கிறது எழுதியிருப்பாங்க. இது வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய முந்தைய ஆண்டு வினா. இதை வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? 2 1 4 3 எங்க இருக்கு பாருங்க. பி ஆப்ஷன். அடுத்து 79வது கேள்வி. இந்த பக்கம் கருத்து கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் ஆசிரியர். சரிங்களா? அடுத்து குடும்ப வாழ்க்கையின் இன்ப துன்பங்களை கூறுவன. இது வந்து யார் சொன்னது அப்படின்னா கூப்பா ராஜகோபாலன். அவரோட கதைகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப வாழ்க்கையோட இன்ப துன்பங்களை வந்து கூறுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அடுத்து வலுவான கொள்கைகள் வந்து யாருக்கிட்ட இருக்கும் அப்படின்னா சுந்தர ராமசாமி அவரோட இதில் வந்து நீங்கள் பார்க்கலாம். அடுத்து புரட்சியான கருத்துக்கள் வந்து ரகுநாதன் அவர் எழுதின நூல்கள்லாம் வந்து இருக்கும். இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ 2 1 4 3 வந்து எதில் வருதுன்னு பாருங்க. டி ஆப்ஷன். அடுத்து 80வது கேள்வி. பொருந்தா சொல்லை கண்டறிக. பல்லவர் காலத்து ஓவியங்கள் அல்லாததை கண்டறிக அப்படின்ட்டு சொல்றாங்க. இதுல பாருங்க பல்லவர் காலத்து அல்லாதது எது அப்படின்னா இதுலயே இருக்கு தஞ்சை பெரிய கோயில். இது வந்து சோழர் காலத்துல வந்து வந்துடும். சரிங்களா? காஞ்சி கைலாசநாதர் கோயிலை வந்து கட்டினது யாருங்க? ராஜசிம்மன் வந்து கட்டியிருந்திருப்பார். சரிங்களா? இதெல்லாம் வந்து நம்ம தமிழ்லையும் படிச்சிருப்போம், ஜிஎஸ்லையும் வந்து படிச்சிருப்போம். அதுக்கடுத்து மாமண்டூர், மாமல்லபுரம், இது மூணுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்லவர் காலத்துது. ஓகேங்களா? தஞ்சை பெரிய கோவில் அப்படிங்கிறது சோழர் காலத்தில் வந்து கட்டினது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அடுத்து பொருந்தாத நூலை கண்டறிக. புதுமை பித்தனால் எழுதப்படாத நூல் எது என கண்டறிக அப்படின்ட்டு சொல்றாங்க.
எது அப்படின்னா முள்ளும் ரோஜாவும் அப்படிங்கிறது இயற்றியிருக்க மாட்டார். முள்ளும் ரோஜாவும் அப்படிங்கிற நூலுக்கு வந்து ஆசிரியர் யார் அப்படின்னா நா. பிச்சமூர்த்தி அப்படிங்கிறவங்க. இதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சிற்பம், அதனோட காலகட்டத்தை வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து பொருத்தணும். கடவுளர்களின் திருவுருவங்கள் வந்து யாரோட காலத்தில் வந்து செதுக்கப்பட்டுச்சு அப்படின்னா பல்லவர்களோட காலத்தில் செதுக்கப்பட்டிருக்கும். அடுத்து ராமாயண சிவபுராண காட்சிகள்லாம் வந்து எதில் இருக்கும் அப்படின்னா சோழர்கள் காலத்தில் இருக்கும். சரிங்களா? அடுத்து கண்ணகி சிலை, அப்புறம் கொல்லிப்பாவை, இது எல்லாமே வந்து 2ஆம் நூற்றாண்டு காலத்தில் வந்து இருக்கக்கூடியது. மனிதர்களின் உடற்கூறுகள் அப்படிங்கிறது விஜயநகர காலம். சரிங்களா? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 2413 எங்க இருக்குன்னு பாருங்க, பி ஆப்ஷன். அடுத்து 83வது கேள்வி, பிரித்தெழுதுக. நார் கரணம், நார் அப்படின்னு வந்துருச்சு, அதாவது 4 குறிக்குது. 4 கூட்டல் கரணம் அப்படிங்கிறது வரும். பி ஆப்ஷன் தான் கரெக்டானது. அடுத்து 84வது பாருங்க, சந்திப்பிழை அற்ற வாக்கியங்களை கண்டறிக அப்படின்ட்டு சொல்றாங்க. இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கயிற்று கட்டிலில் அப்படின்னு இருக்கு. கட்டில் அப்படிங்கிறது ஒரு பொதுவான பெயர், ஏன்னா இரும்பு கட்டில் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ கட்டில் அப்படிங்கிறது பொதுவானதா இருக்கு. கயிறு அப்படிங்கிறது குறிப்பிட்டு சொல்றாங்க, இது இரு பெயரொட்டு பண்பு தொகை. அப்போ கட்டாயம் வல்லினம் அப்படிங்கிறது மிகணும். அப்போ கயிற்று கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான், இது வந்து கரெக்ட். சரிங்களா? அடுத்து 2வது பாருங்க, கயிறு கட்டிலில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நம்ம அப்படி எழுதக்கூடாது. சரிங்களா? கயிற்று கட்டில் அப்படிங்கிறத பிரிச்சு எழுதணும் அப்படின்னா கயிறு கூட்டல் கட்டில்னு பிரிக்கலாம். அது ரெண்டும் நீங்க சேர்த்து எழுதுனீங்க அப்படின்னா அந்த புணர்ச்சி விதியெல்லாம் மாறி கயிற்று கட்டில் அப்படிங்கிறதான் வரும். ஓகேங்களா? அப்ப இதுவும் வந்து தப்பு. இதெல்லாம் நம்ம புணர்ச்சி விதி இப்படி பார்க்கலாம். சரிங்களா? இதுக்கெல்லாம் வந்து கொஸ்டின் வந்து இருக்கும், அதுல நம்ம பார்த்துடலாம். அடுத்து மேடை பேச்சு மிகுந்த பயனை தரவல்லது அப்படின்னு இருக்கு. இதுலயும் பாருங்க, பேச்சு அப்படிங்கிறது இருக்கு பொதுவானது, மேடை பேச்சு அப்படிங்கிறது சிறப்பித்து சொல்றாங்க. அப்போ பொது பெயர் பின்னாடியும் சிறப்பு பெயர் முன்னாடியும் வந்துச்சு அப்படின்னா இரு பெயரொட்டு பண்பு தொகை. அப்போ அங்க கட்டாயம் வல்லினம் அப்படிங்கிறது மிகணும். அப்ப இதுவும் கரெக்ட். சரிங்களா? இதுல வந்து மிகல, அப்ப இது தப்பு. அப்போ 1, 3 மட்டும் சரியானது. அடுத்து வலுவற்ற தொடர் எது அப்படின்னு கேட்குறாங்க. பனை வந்து இழை வந்து வராது, இது வந்து தப்பு. அடுத்து பனை இழைன்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் தப்பு. பனை ஓலையால் கூரை வேய்ந்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இதுதான் கரெக்ட். இங்க பாருங்க, கூரை வந்து முடுக்கினர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இது தப்பு. சரிங்களா? அடுத்து 86வது கேள்வி பாருங்க, கீழ்காணும் விடைகளில் எது சரியானது அப்படின்னு. இந்த பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓரெழுத்து ஒரு மொழி, இந்த பக்கம் வந்து அதனோட பொருள் வந்து இருக்கு. சரிங்களா? ஈ அப்படிங்கிறது கொடு அப்படின்னு கொடுத்துருவாங்க, அதாவது ஈனா வந்து ஈதலை வந்து குறிக்கும், கொடுக்கறது. சரிங்களா? அப்ப இதுதான் வந்து கரெக்டானது. அடுத்தது பாருங்களேன், ஆ அப்படிங்கிறது எருது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆங்கிறது எதங்க குறிக்கும்? பசு வந்து குறிக்கும், எருதை வந்து குறிக்காது, இது தப்பு. கோ அப்படிங்கிறது கோபுரம் கொடுத்துருக்காங்க, கோ அப்படின்னா அரசனை வந்து குறிக்கக்கூடியதா இருக்கும். ஓகேங்களா? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து சே அப்படின்னா செய்யின்னு கொடுத்துருக்காங்க, சே அப்படின்னா உயர்வு அப்படிங்கிறத குறிக்கும். சரிங்களா? இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். அடுத்து ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. இந்த கலைன்னா என்ன, அதுக்கடுத்து இந்த கலை என்னென்ன, அதாவது இது வகர லகரம், இது வந்து பொது லகரம். இந்த கலை அப்படின்னா ஆடை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த கலை, அதாவது இந்த பொது லகரம் வந்துச்சு அப்படின்னா நீக்குதல் வந்து குறிக்கும், அந்த கலை வந்து நீக்கிறது இருக்கு இல்லைங்களா, அதை வந்து குறிக்கும். இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 88வது கேள்வி பாருங்க, சரியான விடையை தேர்ந்தெடுக்க. சோகம் தராதவன் அசோகன் என்று கூறியவர் வந்து யாரு அப்படின்னு கேட்குறாங்க. சுரதா அப்படிங்கிறவர் சொல்லி இருந்திருப்பாங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து கண்டறிக. ஆடல் மகளின் ஓவியம் எங்குள்ளது என்பதை கண்டறிக அப்படின்ட்டு சொல்றாங்க. அவங்களோட ஓவியம் வந்து எங்க இருக்கும் அப்படின்னா பனமழை அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்கும். இது வந்து ரொம்ப முக்கியம். ஆடல் மகள்னு யாரை சொல்லுவாங்க? சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய மாதவியை வந்து சொல்லுவாங்க. இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து சிறப்பு தொடர், இந்த பக்கம் நூல்கள் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ் வேலி அப்படிங்கிறது எதை வந்து குறிப்பிடுவாங்க அப்படின்னா பரிபாடல். சரிங்களா? வேலி எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, கீழே வந்து தோண்டுவாங்க இல்லையா, பறிச்சுட்டு தான் உள்ளுக்குள்ள வந்து வேலியை போடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே தமிழ் வேலி அப்படிங்கிறது பரிபாடல். சரிங்களா? அடுத்து தமிழ்கெழு கூடல் அப்படின்னா புறநானூறு அப்படிங்கிறது வரும். தமிழ்கெழு கூடல் அப்படின்னா புறநானூறு. கூடலில் ஆய்ந்த ஓன் தீன் தமிழன் அப்படிங்கிறது திருவாசகம். சரிங்களா? இந்த தீந்து அப்படின்னு வரும் பாருங்க, தீஞ்சு போறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தீஞ்சு போனுச்சு அப்படின்னா ஸ்மெல் வருமா, அதாவது வாசம் வரும், ஏதாவது நம்ம வைக்கிறோம் அப்படின்னா, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஷார்ட்கட்டு ஒர்க் அவுட் ஆனிச்சுன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லை நீங்கள் பழையபடிக்கு அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து பண்ணோடு தமிழப்பாய், பண் அப்படின்னு இருக்கு, அப்போ தேவாரம் அப்படிங்கிறது வரும். சரிங்களா? தேனா என்ன அர்த்தம்? தெய்வத்துக்கு சூட்டப்படக்கூடிய மாலையும் குறிக்கும், பாமாலையும் குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 மீனிங் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த இசையை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 3, 4, 2, 1 அப்படிங்கிறது வரும். டி தான் வந்து கரெக்ட். அடுத்து பாருங்க, 91வது கேள்வி பொறுத்துக. இந்த பக்கம் சிறப்பு பெயர்கள் இருக்கு, இந்த பக்கம் ஆசிரியர்கள்.
நாடக தலைமை ஆசிரியர்னு யாரை சொல்லுவாங்க அப்படின்னா சங்கரதாஸ் சுவாமிகளை வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ 2. அடுத்து தமிழ் நாடகத்தின் தந்தை அப்படின்னு சொல்றவங்க பம்மல் சம்பந்தனார் வந்து சொல்லுவாங்க. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். அடுத்து தத்துவ பேராசிரியராக பணிபுரிஞ்சவங்க யாரு அப்படின்னா மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அப்படிங்கிறவங்க வந்து பணிபுரிஞ்சிருப்பாங்க. அடுத்து புரட்சியான நாடகங்களை எழுதி சுதந்திர உணர்ச்சியை வந்து பெருக்கியவர் யாரு அப்படின்னா தேப்போ கிருஷ்ணசாமி பாவலர் அப்படிங்கிறவர் வந்து எழுதியிருப்பாரு. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். 2143 அப்படிங்கிறது பி ஆப்ஷன். அடுத்து 92வது கேள்வி பாருங்க. தொடரும், அதுக்கு சான்றோர் வந்து இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? புரைதீர் நல்லறம் போற்றி கேள்மீன் அப்படிங்கிறது யார் வந்து எழுதியிருப்பாங்க? சீத்தலை சாத்தனார். சரிங்களா? மணிமேகலை இருக்கு இல்லைங்களா, அதுல சீத்தலை சாத்தனார் வந்து எழுதியிருப்பாங்க. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் அப்படின்ட்டு அழைக்கப்படுறவர் யாரு அப்படின்னா பாரதிதாசன். சரிங்களா? இதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கணும், முக்கியமானது. என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படிங்கிறது திருநாவுக்கரசர் வந்து சொல்லியிருந்திருப்பாரு. அடுத்து அணுவை துளைத்தேல் 7 கடலை புகட்டி குறுக தரித்த குரல் அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் சொல்லியிருந்திருப்பாங்க. சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். இதே வந்து கடுகை துளைத்தேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வந்து ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? அதாவது திருக்குறள் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. அது யாரு சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அடுத்த கொஸ்டின்ல நான் சொல்லிடுறேன். அடுத்து விடை தேர்க பாருங்க. ஓங்கு என்னும் அடைமொழியால் குறிக்க பெறும் நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஓங்கு பரிபாடல் அப்படின்னு வரும். நான் உங்ககிட்ட ஆல்ரெடி நம்ம பார்த்த வினாவிலேயே நான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பேன், அதாவது நம்ம முந்தைய வினா பார்த்தோம் இல்லையா, அதுலேயே நான் உங்களுக்கு எழுதி எக்ஸ்பிளனேஷன்ல வந்து எழுதியிருப்பேன். சரிங்களா? நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏற்றும் கலியோடு, அகமும் புறமும் இத்திரத்தை 8 தொகை அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்க இந்த பாடலை வந்து படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இந்த இதை வந்து நீங்க ஆன்சர் போட்டு போகலாம். அடுத்து 94வது கேள்வி. விடை தேர்க. இந்நூல் ஒத்த என்னும் அடைமொழி பெற்று வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஒத்த பதிற்று 10 அப்படின்னு வரும். சரிங்களா? ஓங்கு பரிபாடல், ஒத்த பதிற்று 10. நற்றிணை வந்து நல் அப்படின்ட்டு அடைமொழி வந்து கொண்ட நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. நற்றிணை. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 95வது கேள்வி பாருங்க. பிரித்தறிதலில் சரியான விடையை தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீநிலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீண்ட கூட்டல் நிலம்னு போற்றக்கூடாதுங்க. சரிங்களா? நீள் கூட்டல் நிலம் அப்படின்னு தான் வரும். ஏன் அப்படின்னா இந்த 3 சுழி நான் வருது இல்லைங்களா, இந்த 3 சுழி நான் வந்துச்சுன்னா இந்த பொதுலகரம் தான் வரும். இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து பிரித்தறிதலில் எது சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. தீந்தமிழ், இதுக்கு வந்து தீன் கூட்டல் தமிழ் அப்படின்னு வரும். சரிங்களா? இந்த நகரம் வந்துச்சு அப்படின்னா இந்த மகரம் வந்து வரும். ஒரு சில இதெல்லாம் நீங்க வந்து பார்த்து வச்சுக்கோங்க. தீமை கூட்டல் தமிழ்னு போடக்கூடாது. ஏன்னா தமிழ் வந்து நம்ம தீமையா அப்படி சொல்லவே மாட்டோம். இதுக்கு வர வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எலிமினேட் பண்ணிடலாம். சரிங்களா? தீம் கூட்டல் தமிழ் அப்படிங்கிறது தான் வரும். இதுக்கு எல்லாமே வந்து புணர்ச்சி விதி இருக்கு. ஓகேங்களா? அது நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். அடுத்து சிற்றிலக்கியத்திற்கு பொருந்தாத நூலை காண்க அப்படின்ட்டு சொல்றாங்க. நீலகேசி அப்படிங்கிறது பொருந்தாது. ஏன்னா நீலகேசி அப்படிங்கிறது ஒரு காப்பியத்துக்கு கீழே வந்து வரும். சரிங்களா? இது வந்து ஒரு சிற்றிலக்கியம் கிடையாது. இந்த பதிகம், ஊசல், அப்புறம் சதகம் இதெல்லாமே சிற்றிலக்கியத்துக்கு கீழே வரும். அடுத்து 98வது கேள்வி பாருங்க. 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் வந்து எதுன்னு கேட்குறாங்க. திருக்குறளை தான் வந்து வாயுரை வாழ்த்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நம்ம தேடக்கூடாது எங்கடா திருக்குறளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அதனோட வேறு பேர் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து 99வது கேள்வி பாருங்க. பொருந்தி தொடரை குறிப்பிடுக. பட்டியல் 1 பட்டியல் 2 வந்து பொருத்த சொல்றாங்க. ஓதலில் சிறந்தன்று அப்படிங்கிறது ஒழுக்கமுடைமை. இந்த சிறந்தன்று அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னாலே எந்த நூலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? இது ஒண்ணு. அதுக்கடுத்து அன்பெனப்படுவது, பண்பெனப்படுவது, எனப்படுவதுன்னு வந்துச்சு அப்படின்னா அது எது அப்படின்னு சொல்லிட்டு நான் போன கொஸ்டின்லேயே நான் சொல்லியிருந்தேன். அது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ ஓதலில் சிறந்தன்று அப்படின்னா ஒழுக்கமுடைமை. ஓதல்னா என்னது? படிக்கிறத விட சிறந்தது ஒழுக்கமா இருக்கணும். சரிங்களா? அதான் ஒழுக்கமுடைமை. அடுத்து வன்மையில் சிறந்தன்று அப்படிங்கிறது வாய்மை உடைமை. வாய்மையோடு இருங்க, அதாவது பொய் சொல்லாம நேர்மையா இருங்க அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. அடுத்து மேதையில் சிறந்தன்று. மேதை அதாவது படிச்சு ரொம்ப மேதையா இருக்கிறத விட நீங்க கத்துக்கிட்டது மறக்காம இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி கற்றது மறவாமை அப்படிங்கிறது வரும். அடுத்து இளமையில் சிறந்தன்று மெய்ப்பினியின்மை. நான் இளமையா இருக்கணும்னு நீங்க யோசிக்கிறத விட உடல் வந்து நோய் இல்லாம இருக்கா அப்படிங்கிறத பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. 3-4 இங்க இருக்கு. பி ஆப்ஷன். அடுத்து காரியாசன் டேஸ் ஒரு சாலை மாணாக்கர் ஆவார். காரியாசனும் இன்னொருத்தவங்களும் கிளாஸ்மேட் யாருன்னு கேட்குறாங்க. கனிமேதாவியார் அப்படிங்கிறவங்க. சரிங்களா? இவர் தான் வந்து ஏழாதி அப்படிங்கிறதையும் திணைமாலை 150 அப்படிங்கிற 2 நூல்கள் வந்து எழுதியிருப்பாங்க. 11 கீழ்கணக்கு நூல்கள்ல 2 நூல்கள் எழுதின ஆசிரியர் யாருன்னா இவரை சொல்லலாம். யாரு? கனிமேதாவியார். சரிங்களா? அவ்வளவுதான். டெஸ்ட் 5 எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறது முடிஞ்சிச்சு. இதோட உங்களுக்கு
அதாவது இந்த ஃப்ரீ பிடிஎஃப் அப்படிங்கிறது இன்னையோட வந்து முடிஞ்சிடும். சரிங்களா? ஏன்னா 5 பிடிஎஃப் வந்து கொடுக்குறதா வந்து சொல்லியிருந்தோம். அதையும் வந்து கொடுத்துருந்தோம். எக்ஸ்பிளனேஷன் பிடிஎஃப்பும் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இல்லையா, இதில் எழுதுறது எல்லாமே அதையும் வந்து போஸ்ட் பண்ணியாச்சு. நீங்கள் அதையும் பார்த்துருந்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த 5 பிடிஎஃப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இதுக்கு மேலே உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? என்னால் தொடர்ந்து கொடுக்க முடியல அப்படின்னாலும் நான் வந்து இந்த 87 கொஷினையும் வந்து முடிச்சிருவேன் எப்படியாவது. சரிங்களா? எக்ஸாம் நம்ம நோட்டிஃபிகேஷன் வரதுக்குள்ளே முடிச்சிருவேன். ஏன்னா இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே சவுண்டாக இருக்குது. இங்கே நம்ம ஊரில் கொஞ்சம் திருவிழாலாம் போட்டிருக்கனால சவுண்டாக இருக்குது. நைட்டு தான் வந்து ரெக்கார்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ரெகுலராக வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். இது அப்படியே நீங்கள் படிச்சுட்டே வாங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம இதுதான் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. 24 புக்கு 25 புக்கு வெளியே இருந்தெல்லாம் வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதுக்குள்ளே போயிட்டு அப்போ ஜிஎஸ் வந்து எப்போ படிப்பீங்க, இதெல்லாம் வந்து கேள்வி இருக்கு இல்லையா? நீங்கள் ஜிஎஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா போதும். இது நீங்கள் தமிழை வந்து சும்மா அங்கே போய் உட்காந்து கொஞ்சம் பொறுமையான அந்த மைண்டில் வந்து யோசிச்சு நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலே ஒரு 70க்கு மேலே போட்டுடலாம். இந்த 70க்கு மேலே போட்டுட்டு எப்படி இருந்தாலும் இப்போ அவுட் சோர்ஸ் படிக்கிறவங்களும் நீங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 மார்க் 5 மார்க் தான் கம்மியாக இருப்பீங்க. அதாவது தமிழில் நான் சொல்கிறேன். அந்த தமிழில் நீங்கள் படிக்கிறதுக்கு ஜிஎஸ்ல ஸ்ட்ராங் ஆகிட்டு போகலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். புரியுதுங்களா என்ன அப்படின்ட்டு? ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் யாரும் பயப்படாதீங்க. ஸ்கூல் புக்கை படிங்க. அப்புறம் அந்த அவுட் சோர்ஸ்லாம் சில அவுட் சோர்ஸ் வந்து சொல்கிறாங்க இல்லையா, அது சும்மா வந்து படிச்சு வைங்க. எல்லாமே மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. எதுவுமே புரிஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரி இல்லை. அப்படியும் புரிஞ்சுட்டு பண்ணாலும் அந்த ஒரு கொஷின் 2 கொஷின் அங்கே வந்து நம்மளுக்கு ஞாபகம் வருமா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. சரிங்களா? இதை வந்து புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு தமிழை வந்து கரெக்டாக வந்து அணுகுங்க. நான் அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி.